நீங்கள் தான் சொல்றீங்க பயந்து ஓடிட்டாருன்னு. நீங்கள் இப்போ நீங்கள் எங்கே நிற்காத காரணம்? வில்லே ஓடலாங்க, ஹீரோ ஓடக்கூடாதுல்ல. நான் ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் சென்னையை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வெயிலுக்கு வெளியே போக முடியாதுன்றதுனால கூட இருந்திருக்கலாம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தான் விஜய் நின்றுருக்கணும். அதில் ஒரு டெசிஷனே அவங்க கட்சி எடுக்கலையே. அந்த இடத்துல போய் இல்லை இது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, அதனால் இதை நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் வேட்பாளர் ஓட்டு மட்டும் போடுங்கன்னு சொல்லுவீங்களா? உங்கள் படம் சென்சார் பிரச்சனை வந்தால் யாருங்க பிரச்சனை? அது உலகத்துக்கே தெரியும். ஊருக்கு தெரியாதா? உலகத்துக்கு தெரியாதா? ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சது உங்கள் வாயில் ஒரு கூட சொல்ல மாட்டீங்களா? சொல்லவே பயப்படுறீங்களா? காவந்து முதல்வர்னு சொல்றீங்க. நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியது காவந்து முதல்வரா, காவல்துறையா, தேர்தல் ஆணையமா? தேர்தல் ஆணையம். அப்போ தேர்தல் ஆணையத்தை போய் கேளுங்க சார். பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜகவோட சேர மாட்டோம், கொள்கை எதிரியோட ஒருபோதும் கூட்டணி இல்லை, எல்லாரும் தனித்தனியாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. எத்தனை தடவை சொல்லுவாங்க? சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இன்னொரு பக்கத்துல வந்து பேசிட்டே இருக்காங்கன்னா எத்தனை தடவை தான் சார் திமுக மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அதுக்கு மட்டும் வாய் வலிக்கவே இல்லை உங்களுக்கு. உதயநிதி அவர்கள் முடிஞ்சா வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து நில்லுங்கிறார். இல்லை சார், அவரையே சார் வில்லிவாக்கத்துக்கு கூப்பிட்டுருக்கணும். இவர் நேரம் போய் சேப்பாக்கத்துக்கு போயிருக்க வேண்டியது சார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திருமாவளவன் அவர்கள் தானே மாநில அரசுக்கு வர வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். அவரே காட்டுமன்னார் கோவிலில் போட்டுக்கிறார். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க நிலவரத்தை எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஆட்டத்தின் போக்கு என்னன்னு அவர் உணர்ந்ததுனால அவர் இப்போ பேட்ஸ்மேனாக உள்ளே இறங்கியிருக்கார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பனீர் 65 இதான் இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை சில 10 ஆண்டுகளாக பார்க்குறவர், அதில் இருக்கக்கூடிய அரசியல் நுணுக்கங்களை பல இடங்களில் பேசுகிறவர். குறிப்பாக 4 முனை போட்டி, அதை தாண்டி சில பிளேயர்ஸ் இருக்காங்க. சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவர்கள், வேல்முருகன் அவர்கள், அவங்க எல்லாமும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க தான். இந்த 4 முனை போட்டியில் அவங்க எல்லாரும் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாஜக, காங்கிரஸ் தவிர எல்லாரும் அறிவிச்சிட்டாங்க. வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது, ஏன்னா வேட்பாளர் பட்டியல் வருவதற்கு முன்பாகவே சில அரசியலை கவனிக்கணும். இளைஞர்கள், குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் நிறைய பேரை கட்சிக்குள்ள தேர்தல் அரசியலுள்ள கொண்டு வரணுங்கிற உங்களுடைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தீங்க. இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாருடைய வேட்பாளர் பட்டியலையும் பார்க்க ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் பொழுது களத்தில் இருந்து அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை தான் ஒரு 100 பேர்கிட்ட வச்சுருக்காங்க. ஏற்கனவே இந்த களத்தில் நின்று தேர்தல் களத்தில் நின்றவங்கள தான் ஒரு 60 பேர்கிட்ட புதியவர்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்க முடிஞ்சது. அது ஒரு நல்ல தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன். நான் மற்றபடி இந்த சிறுபான்மை சமூகத்துக்கான ஒதுக்கீடுன்னு பார்க்கும் பொழுது அது இன்னும் முழுமை பெறலைன்னு நான் நினைக்கிறேன். நான் அதே போல் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடும் முழுமை பெறலை. 18 பேர் தான் இருக்காங்க. ஆமாம், அதனால் அது என்னுடைய பார்வை. இதே நிலைப்பாடு தான் அதிமுகவில் இங்கே இருக்கக்கூடிய எங்கேயாவது இஸ்லாமிய கட்சிகள் சார்ந்து ஒரு 4 பேர், ஒரு 6 சீட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு 4 பேர் இருக்காங்க. அங்கே சுத்தம் அது எதுவுமே கிடையாது. அதே வழக்கம் போல் நாம் தமிழரில் வந்து பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள், அதில் வந்து அது சாதியாவோ மதமாவோ இல்லாமல் எப்பயுமே ஒரே ஒற்றை கருத்தில் வச்சுட்டாங்க. அதில் பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுங்களேன். புதிய சிந்தனையாளராக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவில் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதுக்கு முரணாக வேட்பாளர் பட்டியலை பார்க்க முடியுது. நம்ம என்ன சார் தீய சக்தி திமுக, நாங்கள் தூய சக்தின்னாங்க. அவங்க கட்சியில் இருக்கிறத பார்த்தாலே அவங்க வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் பொழுது கிரிமினல் குற்ற வழக்குகளில் இருக்கிறவங்க அல்லது வேறு ஏதோ சில தவறான இடத்துல இருக்கவங்க, ஜோசியம் சொல்கிறவங்க, கேன்சருக்கெல்லாம் நான் கிண்டலுக்காக சொல்லலை. இது ஒரு புதிய சிந்தனையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறேன் நான். அதாவது திராவிட தலைவர்களை அன்றைக்கு அண்ணா உருவாக்கும் போது முதல் முறையாக திமுக களத்தில் நிற்கும் போது அந்த வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு வீரியமிக்க சிந்தனையாளர்களும் பேச்சாளர்களும் களத்தில் நின்று போராடக்கூடியவர்களுமாக இருந்தாங்க. அப்படி தாவேக்கால பார்த்தா அப்படி இருக்கிறது போல தெரியல. அங்கே தான் 234 பேரும் விஜய்னு சொல்லி தானே, அந்த ஒரு ஃபேஸ் தானே முக்கியம். இல்லை, நீங்கள் வேட்பாளர் பட்டியல் கேட்டீங்க, நான் வேட்பாளர் பட்டியலுக்கு சொல்கிறேன். நான் அதிமுகலேருந்து வந்தவங்க, முதல் நாள் வரைக்கும் சீட்டு கிடைக்காமல் வந்தவங்க, பாஜகவிலேருந்து சீட்டு கிடைக்காமல் வந்தவங்க, திமுகலேருந்து சீட்டு கிடைக்காமல் வந்தவங்க, இப்படி தான் இருக்க தவிர திமுகவுக்கும் பொருந்தும். அதிமுகலேருந்து வந்த எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க? அப்போ பொருந்தும்னா எல்லாருமே தீய சக்தி தான். அப்போ அதில் எதுவுமே தூய சக்தி எதுவுமே கிடையாது, எக்ஸம்ஷனே கிடையாது. அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிடலாம். நான் தூய சக்தின்னு சொன்னால் எதிலிருந்து மாற்று அப்படின்ற கேள்வி எழுதலை.
இல்லை இங்கே சாமானிய வீட்டு பிள்ளைகள் வேட்பாளர்களாக மாற்றப்பட்டிருக்காங்க. அங்கே வந்து பணக்காரர்கள். திமுக தொடங்கும் போது அங்கேயும் சாமானியர்கள் தான் வந்தாங்க, செல்வந்தர்கள் வரல. இப்போ மாறி மாறும்ல. அப்போ இங்கே இப்போ வந்து சாமானியர்கள் வராங்க, அங்கே வந்து ஒரு இப்போ ஜாம்பவான். அங்கேயே வந்து அப்போ அங்கே சாமானியர்கள் வந்து இப்போ ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. இங்கே தொடங்கும் போதே ஜாம்பவான்கள் தானே இருக்காங்க. யார் சார் அங்கே ஜாம்பவான்? அதை ஒரிஜினல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரோ தெரிந்து கொள்வதற்காக கேட்குறேன் நான். 1-2 பேர் ஓகே சார். பெரும்பான்மை 234 எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அவர் மரிய வில்சன் வந்து ரொம்ப வருமானத்துக்கு குறைவாக ஏதோ ரொம்ப சிரமத்தில் இருக்கிற வேட்பாளராக. விஜய் அவர்கள் தன்னுடைய டிரைவர் பையனுக்கு சீட் கொடுத்துருக்காரு. அவர் தான் அவருடைய சொத்து பினாமின்னு சொல்லி அவர் தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் என்னங்க இது? அதாவது உங்களுடைய கேள்விக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். நான் நீங்கள் வேட்பாளர் பட்டியலை ஒப்பிட சொன்னீங்க. வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் பொழுது நான் எடுத்துக்கொண்ட கருத்துக்கு மாற்றாக இருக்குது அப்படின்னு எடுத்து வைக்க வேண்டியதான் என்னுடைய பொறுப்பு. சார், ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்குது, பெண்களை பாதுகாப்பது தான் எங்களுடைய நோக்கம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலையும் பொதுவெளியிலையும் தொடர்ந்து தவேகா தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை கேவலமாக கொச்சையாக அவ்வளவு அருவறுக்கத்தக்க வார்த்தைகளில் பேசக்கூடிய ஒருத்தர் ஒரு வேட்பாளராக இருக்கார். அவருடைய காணொலியை பார்க்க முடியுது. ஆண்டிப்பட்டிக்காரன்னு நினைக்கிறேன், ஆண்டிப்பட்டிக்காரர் தானே. அவர் ஒரு மாவட்ட செயலாளர், அவர் அப்படி பேசுகிறாரு. இந்த ஃபில்டர் கூட பண்ண மாட்டீங்களா? நான் சொல்கிறது, இந்த ஒருவேளை தேர்தலுக்கு பணம் அவசியம்ன்றதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒருவேளை காசு வச்சுருக்கவங்க, குறைந்தபட்சமாக செலவு செய்கிறவங்க, அதிகபட்சமாக செலவு, வெளியில் வந்த செய்திகளை நான் எந்த அளவுக்கு நான் ஏற்கிறதான்னு தெரியல, அது உங்களுக்கு தான் தெரியும். 5 கோடி ரூபா இருந்தால் தான் சீட்டு கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் 5 கோடியும் கொடுத்து எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொன்னவரெலாம் இருக்கார். பொது வெளியில் வந்து பேசுகிறாங்க. உண்மையிலே பணம் மாதிரி வாதங்கள் எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அதைத்தாங்க சொல்கிறேன். எல்லா கட்சிக்கும் பொருந்துனா இதில் எது தூய சக்தியாக இருக்க முடியும்னு கேட்குறேன் நான். தூய சக்தியாக இருக்க முடியாது, எல்லாருமே ஒரே சக்தி தான். நான் தனித்துவமாக நிற்கிறேன்னு சொன்னால் தனித்துவமாக நிற்கணும்ல. நான் பெண்களை மதிக்கிறேன்னா பெண்களுக்கு 200 பாதி சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்குறாருல, ஒரு கட்சி கொடுக்குதுல்ல. அப்போ அவங்க பேசுவதற்கு இங்கே வேட்பாளர்களில் பல பேர் இளைஞர்களை முன்னிறுத்துறாரு. ஒரு 5-10 வருஷமாக விஜய் மக்கள் மன்றத்தில் அவர் கூட இணைந்தவங்க, நீங்கள் சொல்கிற ஒரு 4-5 பேர், அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் ஒரு 4-5 பேர்னு அப்படி சொல்லி கடக்கக்கூடாது தினேஷ். ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு 75 ஆண்டு காலமாக ஒரு கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட 4-5 முறை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதுக்குறீங்க அப்படின்னா, நீ இவ்வளவு தப்பு செய்கிறேன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு சொல்கிறீங்க. அப்போ அந்த லிஸ்ட்டு போட்டு சொல்லும்போது நான் எவ்வளவு க்ளீனான ஆள் கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருன்னு சொல்லணும். எங்கிட்ட இருக்கிற ஆட்கள்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்காங்க பாருங்கள். எங்கிட்ட இருக்கிறவங்களாம் களப்பணி எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். எங்கிட்ட இருக்கிறவங்களாம் எப்படி அரசியலை கற்றுருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு எம்எல்ஏன்னா எப்படி இருக்கணுமா அப்படின்னு நான் சொல்லலை சார், தாவேகா தலைவர் சொல்கிறார். ஒரு எம்எல்ஏன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி அதை எடுத்து கட் பண்ணி காப்பாளர்கள். காப்பாளர்கள். இந்த காப்பாளர்கள் இதுக்கு முன்னாடி என்ன காத்தாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. அப்போது நீங்கள் வேட்பாளர் பட்டியலும் தொடங்கினதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். பாண்டிச்சேரியில் எனக்கு ரொம்ப காலமாக நான் நினச்சிக்கிருக்கேன், பாண்டிச்சேரி தமிழ்நாடு போல் பாண்டிச்சேரி வந்து எல்லா சமூக மக்களும் சேர்ந்து வாழ்கிறாங்கன்னு. எனக்கு முதல் முறையாக இப்போ தான் தெரியும் பாண்டிச்சேரியில் முஸ்லீம் இல்லைன்றது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது. அந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் முஸ்லீம் இல்லை போல இருக்குது, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிருக்கேன். அந்த வேட்பாளர் பட்டியல் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லை உண்மையில் இருக்காங்களா பாண்டிச்சேரியில் முஸ்லீம்ஸ் இருக்காங்களா? இருக்காங்கண்ணே. அப்போது வேட்பாளர் பட்டியலில் இல்லையே. இல்லைண்ணே, அப்படி பார்த்தோன்னா இல்லைங்க, நீங்கள் தான் பாதுகாவலர்னு என்கிட்ட வந்து நோன்பு திறக்கிற விழாவில் தொழுதுட்டு சொன்னீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு பாதுகாக்கிறேன்னு. ஒருவேளை இல்லைன்னா கொடுத்துருக்க வேணாம். இருக்கிறாங்கண்ணே, ஆனால் அங்கே பெரும்பான்மை சமூகத்தை பார்த்து கொடுக்கறதுங்கிறது எல்லா கட்சியும் பண்ணுறாங்க தானே. பெரும்பான்மையாக திரும்ப எல்லா கட்சியும் பண்ணுறதை நீங்கள் செய்கிறது எதுக்குங்க? அந்த கர்மத்தை தான் அவங்கெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கல்ல. நீங்கள் புதுசாக ஏதாவது செஞ்சால் தானே மாற்றம் வரும். அவங்க செய்கிறதே நீங்கள் செய்கிறதுக்கு எதுக்கு? சரி, எல்லாத்துலேயும் ஒரு ஏற்கனவே அவங்க சொன்னது போல இல்லைங்க, வயது கால்குலேட் பண்ணி நிறைய சொல்கிறாங்களே, இங்கே இருக்கிறது வந்து அது முக்கியம் நிற்குது. நான் ஏற்கனவே தமிழன் ஆளணும்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லும்போது சொன்னது இதுதான். தமிழன் ஆளணும்னு சொல்லாங்க, நேர்மையான தமிழாளனும் கலாநிப்பையும் தமிழனாக இருப்பான், அது இல்லை பிரச்சனை. அதுபோல் இளம் வேட்பாளர்கள் முக்கியம் இல்லை, அரசியல் தெரிந்த அறம் சார்ந்த வேட்பாளர்கள்ன்றதான் முக்கியம். நான் வயசு கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து ஒரு தவறான ஒருத்தரை தூக்கி நம்ம உள்ளே வச்சிட முடியாது. அப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்க பெண்ணுக்கு முக்கியத்துவம்னு சொல்லிட்டு, ஒரு ஆண் பெண் இடையாளர், பெண் எஸ்பிலாம் சொன்னீங்க, பெண் வேட்பாளராக சரி கொடுக்கலையே. அப்போ கேள்வி எழுதலை, உங்களுடைய கருத்திலிருந்து நீங்கள் மாறுறீங்கன்றது
நம்ம எடுத்து வைக்கிறோம். நீங்கள் சொன்ன கருத்திலிருந்து ஏன் மாறுறீங்க? அப்போ உங்களுடைய வேட்பாளரில் இந்த தமிழ்நாட்டு சட்டசபைக்கான வேட்பாளர் தேர்வில் ஒரு குளறுபடி நடந்திருக்கோ அப்படின்னு என்னால் யோசிக்க முடியுதுல்ல. குளறுபடின்லாம் யோசிக்கிறீங்க? ஆமாம், நீங்களும் எப்படி கொடுக்குறீங்க? இப்போ பொது தொகுதியை எந்தெந்த தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றிருக்க சமூகம் இருக்கோ அந்த ஆளைத்தானே தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க. இல்லை சார், இதில் திமுகவுக்கு அதிமுக எப்படி மாற்றா இருக்கும்? இல்லை, எலக்டரல் பாலிடிக்ஸில் ஜெயிக்கிறதுக்கு அதெல்லாமும் தேவைப்படுதில்ல. அப்படி நாம் தமிழர் சொல்லலையே. நாம் தமிழர் வெல்லலையே. அப்போ வெல்லுவது தான் உங்களுக்கு நோக்கம்? அரசியல் அதானே நோக்கம் சார். வெல்லுவது தான் நோக்கம்னா உங்களை விட அதிமுக திமுக பெற்று தானே சார். ஏன்னா வெல்லணும்ல. அரசியல் அவ்வளோதான் தேவைன்னா நேர்மை வேணாமா, சமூக நீதி வேணாமா? அதுதான் நோக்கம்னா எனக்கு ஏற்கனவே இருக்க 2 கட்சி போதுமே. இங்கே புதிதாக ஒரு கட்சி எதுக்குன்ற கேள்வி எழுதல. அந்த ஆட்சியில் ஊழல் நடக்குது. ஆமாம் அந்த சார். ஆட்சி லஞ்ச லாவண்யம் மிக்க ஆட்சியா இருக்கு. அங்க ஒரு நல்ல ஆட்சி நடக்கல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, 1008 பிரச்சனைகள் இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு இல்லை அந்த அப்படிங்கிற கேள்வியை தான் சார் இப்போ நான் கேட்டேன். பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பெண்களை கொச்சையாக பேசினவரை வேட்பாளர் ஆக்கியிருக்கீங்களேன்னு கேட்குறேன். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா ஒரு வீட்டுக்குள்ளே கதவு பூட்டியிருக்க வீட்டுக்குள்ளே கல்லை விட்டு அடிக்கிறவரை தூக்கி கொண்டு வந்து வேட்பாளராக போட்டிருக்கீங்களேன்னு கேட்குறேன். அப்போ இதெல்லாம் சட்டம் ஒழுங்கில் வருமா வராதா? இதெல்லாம் பெண்களை பாதுகாக்க வேணுமா வேணாமா அப்படின்ற கேள்வி எழுதல. பெண்களை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திமுக அதிமுக ஆதரவில் யாரோ ஒருத்தவங்க தப்பாக பேசுனாங்கன்னு இங்கேருந்து அதிகமாக தப்பாக பேசுகிறது இருக்குல்ல, கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறது. அப்போது நீங்கள் மாற்று கிடையாது. ஸோ உங்கள் வேட்பாளர் லிஸ்ட்டை பார்க்கும்போது எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் நீங்கள் அதில் பார்க்கல? எனக்கு எதிர்பார்க்கல. எனக்கு அதிலும் குறிப்பாக 2 தொகுதியில் வேற விஜய் அவர்கள் நிற்கிறாரு. அதுதான் எனக்கு இருக்கிறதுலே அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. 2 தொகுதியில் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாமையார் நின்றுருக்காங்க. 4 நின்றுருக்காங்க. 4 நின்றுருக்காங்க. 2 வேட்புமனு ஏற்கலைன்னு நினைக்கிறேன். இல்லை, அதில் ஜெயிச்சதுக்கப்புறம் அது எலிமினேட் ஆயிடுச்சு. அப்படி ரூல் கிடையாது. அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கிறத பார்த்துருப்போம் நம்ம. இப்போ கூட சமீபத்தில் வயநாட்டிலையும் அமைதியிலையும் நின்னார். தமிழ்நாட்டு அரசியலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் நிற்கிறாரு. எனக்கு விஜய் அவர்கள் நின்னதில் தவறாக நான் பார்க்கல. சரி, ஓகே, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வராரு, புதுசாக களத்துக்கு வர்றோம், நம்மளை தோக்கடிக்க முயற்சி செய்வாங்க தாங்க, எதிரில் நிற்கிறவங்க செய்யக்கூடும்ல, அதனால் போட்டிருக்காருன்னு. ஆனால் அவர் நின்ன தொகுதிகளை தேர்ந்தெடுக்க விதத்தை பார்க்கும்போது தான் இதில் என்ன இருக்குது, எனக்கு ஒன்றும் புதுசாக எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணும். 2 இடத்துலையுமே கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் வாக்குகள் அதிகமாக இருக்குது. பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலையும். அப்படிங்கும்போது விஜய் போன்ற ஒரு பொதுத்தளத்தில் இருக்க ஒரு தலைவர், பெரும்பான்மை ரசிகர்களை, மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர் அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடாது. அது எனக்கு ஏற்புடையது. ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த 2 இடங்கள்ல நிற்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லலை சார், நான் சொல்லலை. அதை ஃபோக்கஸ் பண்ணின்னு எல்லாரும் இந்த ஏரியாவில் இந்தந்த ஏரியாவில் இவ்வளோ வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அரசியல் அறிவிப்புன்னு வெளியிட்ட போது தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது உடனடியாக நீங்கள் எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதில் சொன்னீங்க, இப்போ மட்டும் விஜய் விஜய்னு போடாமல் ஜோசப் விஜய்னு சொல்லியிருந்தா நானே கட்சியில் இணைந்திருப்பேன் அப்படின்னீங்க. வேட்பாளர் அந்த இடத்த தான் சி ஜோசப் விஜய், அந்த தான் முரண்பாடு. நீங்கள் வரும்போதே ஜோசப் விஜய்னு சொல்லியிருந்தா, நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை தேர்ந்த ஒரு தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு நானும் அதுக்குள்ளே போய் உடனே இணைச்சிருப்பேன். அப்புறமா உள்ளே இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் பாரு. அவர் அப்படி சொல்லலை. அவர் விஜய்ன்னு தான் வந்தார். உங்கள் விஜய் வர்றேன்னார். அவர் பாடலில் கூட உங்கள் விஜய் வர்றேன்னு தான் இருக்குது, உங்கள் ஜோசப் விஜய் வர்றேன்னு இல்லை. அப்புறம் இதே மதுரை மாநாட்டில் அவர் பேசும்போது என்ன பேசுகிறாருன்னா, மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் இப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார். அப்போ கூட ஜோசப் விஜய்னு அவர் சொல்லலை. அப்போ நீங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போது ஜோசப் விஜய்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. நீங்கள் ஜோசப் விஜய்னா எப்போயுமே ஜோசப் விஜயாக இருங்க. வேட்பாளராக நிற்கும் போது மட்டும், அதுவும் குறிப்பாக இந்த சமூக மக்கள் அந்த பக்கம் இனிக்கோ இருதயராஜ் நிற்கும் பொழுது அவரை எதிர்த்து நான் ஒரு மைனாரிட்டியாக தன்னை முன்னிலைப்படுத்துவதை என்னால் ஏற்க முடியலைன்னு சொல்கிறேன். என்னால் ஏற்க முடியலை. நான் உங்களை அந்த இடத்துல பார்க்கல. ஒருவேளை நீங்களே உங்களை குறைச்சி மதிப்பிட்டுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, சான்றிதழ் தமிழ்நாடு அறிவிப்பில் சான்றிதழ் படி என்ன பேர் இருக்கோ அதை சொல்கிறது தானே மரபு வழக்கம். அப்போன்னு பாட்டிலையும் அதே சொல்லியிருக்கணும்ல சார். மதுரை மாநாட்டிலையும் அதே தானே சார் சொல்லியிருக்கணும். அப்போ மட்டும் எப்படி சார் விஜயா இருந்தார், இப்போ மட்டும் ஜோசப் விஜய் இதுக்கு மாறுறாருன்னு கேட்குறேன் நான். சார், நான் விஜயின் அரசியலை வரவேற்கிறேன். ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாநிலத்தில்
முதல்வராக இருப்பது இன்னும் கூடுதலாக வரவேற்கிறேன். ஒரு சிறுபான்மை சமூகமோ ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களோ அப்படி தான் இருக்கணும். அதுதான் உண்மையான சமூக நீதி. நான் அவரை நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லலை. நீங்கள் ஏன் இந்த தடுமாற்றம் ஏன் உங்களுக்கு வருதுன்னு தான் கேட்குறேன். நீங்கள் தடுமாறாதீங்க. இப்போ என்னை போன்றவர்கள்லாம் நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா விஜய் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டிய தொகுதியே மதுரை திருப்பரங்குன்றம் தான். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தான் விஜய் நின்றுருக்கணும். அதில் ஒரு டெசிஷனே அவங்க கட்சி எடுக்கலையே. அதனால தான் சொல்கிறேன், நான் எடுக்கலைல, நான் எடுத்தது தான் இப்போ டெசிஷன் சொல்லியிருக்கோம். இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். டெசிஷன் எடுக்கலைன்னு சொன்னீங்கல்ல, என்னுடைய உள்ளத்தில் உள்ள கிடங்கில் என்ன நடந்ததுன்னா இந்த மாநிலம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன்னா இதுதான் என்னுடைய பதில் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பரங்குன்றத்தில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க. மீறே ஓட்டு போட்டிருப்பாரா? அதை விட பெஸ்ட்டு ஸ்டாண்டு கிடையாது சார். ஓகே. ஏன்னா ரெண்டு சமூக மக்களுக்கு இடையில் மோதலை உண்டு பண்ணுவதற்கு கட்சிகள் வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நான் உள்ளே போய் அந்த 2 சமூகத்தையும் சாராத ஒருத்தன் போய் நின்று அங்கே வெல்றேன்னா அப்போ மதத்திற்கு இங்கே முக்கியத்துவம் கிடையாது, மனிதன்தான் முக்கியத்துவம்னு நிரூபிச்சிருப்பாரா இல்லையா விஜய்? பெஸ்ட்டு சாய்ஸா இல்லையா? அப்போ அந்த பெஸ்ட்டு சாய்ஸை சூஸ் பண்ணாமல் விட்டது அவரை சார்ந்தவர்களா? அப்படி ஒன்று இருக்குல்ல. ஒரு களத்தில் போய் நிற்கும்போது அப்படித்தானங்க பார்க்கணும். அப்படி திருப்பரங்குன்றம் சொன்னீங்க. இன்னொன்று நிறைய அவருக்கு அரசியல் ரீதியா விமர்சனங்கள், அவரை சார்ந்து அரசியல் இயங்க தொடங்கி எல்லாமே கரூர் இன்சிடென்ட். ஸோ கரூர்ல நிக்கணும் அப்படின்னு இருக்கணும்ல. ஏன்னா உங்க வீட்டு பிள்ளைய 41 பேர் இறந்துருக்கு இல்லையா? உங்க வீட்டு பிள்ளைய 41 பேர் இறந்துருக்கு. அங்கே ஒரு சதி செய்யப்பட்டிருக்கு, திட்டமிட்ட சதி. அது திட்டமிட்ட சதின்னு இப்போ வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா அங்கே தானே நின்று ஜெயிச்சிருக்கணும். அவர் தான் ஓடிட்டார்ல. ஏற்கனவே இருந்தவர் பயந்து ஓடிட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல. பயந்து ஓடலையா? வேற தொகுதி தானே போயிட்டாரு. அந்த தொகுதியை விட்டு பயந்து ஓடிட்டாருன்னு நான் சொல்லலை சார், நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க பயந்து ஓடிட்டாருன்னு. நீங்கள் அங்கே நிற்காத காரணம் நீங்கள் பயந்துட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? வில்லே ஓடலாங்க, ஹீரோ ஓடக்கூடாதுல்ல. சார், நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கொள்கை ரீதியாக உங்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நான் சார், ஆனால் ரியாலிட்டியில் சில சர்வே பண்ணி பார்க்குறாங்க, எந்த இடத்துல நமக்கு இன்னும் நிறைய ஆதரவு இருக்குது. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சென்னையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் சொல்லலையே. எல்லார் வீட்டிலையும் விஜய் இருக்காருன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. நான் சொல்லலை சார், நீங்கள் தான் சொன்னீங்க. தமிழ்நாடுனா விஜய்னா தமிழ்நாடு. அப்படிங்கும்போது திருப்பரங்குன்றத்தில் விஜய் ரசிகர் ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் இருக்காங்களா இல்லையா? இருப்பாங்கல்ல, நிச்சயமாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்திருக்க வேண்டியண்ணே. இந்த என் பக்கத்தில் நானே இப்போ பிரச்சாரத்துக்கு போயிருப்பேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஒருத்தர் தன்னோட எப்படி டிக்ளேர் பண்ணுறாரு சார், எப்படி தன்னை பொதுமைப்படுத்துகிறாரு பாருங்க. அங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்து சமூகத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்குமான பிரச்சனையை ஒருத்தவங்க உண்டு பண்ணும்போது 2 சமூகம் இல்லாமல் 3ஆவதாக இருக்கு நான் மைனாரிட்டி, நான் நிற்கிறேன், என்னை இப்போ எப்படி ஏற்கிறாங்க பாருங்கள் நீங்கள். அப்படின்னா இந்தியாவே, ஒட்டுமொத்த இந்தியாவே திருப்பரங்குன்றத்தை திரும்பி பார்த்துருக்கோம்ல. நாங்கள் தமிழ்நாட்டின் பெருமையா இருந்திருக்கும். நீங்க திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியா மாத்துவோன்னு சொன்னவனுக்கு முன்னாடி நடந்த சாட்டையடியா இருந்திருக்குமா இல்லையா? அது நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிருக்கீங்க. அண்டர்ஸ்டாண்டிங்லாம் விஜய் அவர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? தெரியல சார், அவ்வளவுலாம் டிஸ்கஸ் பண்றாங்களா அந்த கட்சியில? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க கட்சியோட அதுதான் இன்னும் இருக்கிறதுலே எனக்கு ஐய அப்படின்னு ஆனதுக்கு காரணம் அதுதான். நீங்க பேசிக்கா சார், அவர் பொதுச் செயலாளர் சார். இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை ஆர்எஸ்எஸ்காரர் சார், அல்லது ஒரு பாஜகக்காரர் சார். அவரை கொண்டு போய் பிரச்சனை நடக்கிற இடத்துல போய் நிப்பாட்டுவீங்க நீ? அவர் ஒரு பாஜகக்காரர்ல, அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரா இல்லையான்னு கூட நீங்கள் அப்புறமா ஆராய்ஞ்சுங்க. பாஜகலேருந்து வந்தவர் தானே. அதிமுக இருந்தார்ல. ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க எல்லா கட்சியும் காங்கிரஸ்லேயும் இருந்திருக்காங்க. அது இல்லை இப்போ பிரச்சனை. திமுகவுல இருக்காங்க, மெதுவாக வர்றாங்க. நத்தத்தில் ஒருத்தர் இருக்காரு. இப்போ நத்தத்தில் இன்னொருத்தர் வர்றாரு, முத்தரையர் கட்சின்னு ஒருத்தர், தமிழர் தேசம் கட்சி. போன மாதம் வரைக்கும் மோடியை பக்குங்குது சார். அதெல்லாம் பார்த்தா என்னடா இதுன்னு. அப்போ யார் நண்பர் யார் எதிரின்றது குழப்பமாயிடும் என்னை போன்றவர்களுக்கெல்லாம். நீங்கள் வேறு கேண்டிடேட் இல்லையா உங்கள் கட்சியில்? அப்போ நீங்கள் என்ன கணக்கு போடுறீங்கன்னா, அங்கே ஒரு சூடு நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு ஹீட் இருக்குது திருப்பரங்குன்றத்தில். அதில் நிர்மல்குமாரை போட்டோம்னா இந்துத்துவ சக்திகள் வாக்களிக்குன்ற உங்களுடைய கால்குலேஷன் தப்பு இல்லையா? இல்லை சார், அது நிர்மல்குமார் அவர்களோட அவர் கட்சியில் முக்கிய பொறுப்பில். விஜய் அவர்களுக்கு அடுத்த பொசிஷன் பொதுச் செயலாளர் தான். புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனாலாம் இருக்காங்க. அதில் ஒருத்தர் அங்கே நிப்பாட்டுறாரு அப்படின்னா அப்படி நிப்பாட்டக்கூடாது சார். சார், அவங்க ஏற்கனவே பாஜக இருந்திருக்கலாம், அது அந்த விஷயங்கள்லாம் வேற. ஏன்னா இப்போ ஆதவ் அர்ஜுனா விசிகால இருந்தார். ஆனால் இங்கே ஒரு பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு பாஜக எதிர்ப்புங்க. பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர,
பெரியாரை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறபோது எதிர்நிலைப்பாட்டில் ஒரு கருத்து அவங்க வச்ச கருத்து ஒன்று சொல்லு, ஒரே ஒரு கருத்து அந்த கட்சியில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று சொல்லு. பெரியாரை வேரடி மண்ணோட தூக்குவேன்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் பேசும் பொழுது தாவேகாவில் வந்த எதிர்ப்பு ஒன்றே ஒன்று சொல்லு. ஈவேராவே எங்களுக்கு வெங்காயம்தான்னு சொல்லி நாம் தமிழரை சேர்ந்த ஒரு பெண் பேசுனதுக்கு எதிர்ப்பு நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? ஒன்று காட்டுங்க சார். ஒரு ஆள் பொருட்படுத்துறது இல்லைங்கிறாங்க சார். நேரா அப்புறம் எப்படி சார் என்னுடைய கொள்கை தலைவரை பற்றியே நீங்கள் வந்து ஈவேராவே வெங்காயம்னு சொன்னால் கூட பேசாமல் இருப்பீங்கன்னா அப்போ கொள்கை தான் என்ன சார்? உங்கள் கொள்கை தான் என்ன? கொள்கை தலைவர்கிட்ட இருந்து எந்த கொள்கை தான் பின்பற்றுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பாண்டிச்சேரியில் பாஜகவில் அமைச்சராக இருந்தவர் உங்கள் கட்சிக்கு உடனே வருவாருன்னா அவர் ஏன் வந்தார்? பெரியாரை ஏற்றுக்கொண்டு வந்தாரா? அஞ்சலி மாலை ஏற்றுக்கொண்டு வந்தாரா? காமராஜரை ஏற்றுக்கொண்டு வந்தாரா? அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு வந்தாரா? அல்லது விஜய் சீட்டு கொடுப்பாருன்னு வந்தாரா? அப்போ அந்த கேள்வி இருக்குல்ல. ஓகே, இப்போ நான் தாவேகாவை மட்டும் குற்றம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. திமுகவை கேட்குறல்ல, திமுகவிலே RSS சேர்ந்தவருக்கு எப்படி சீட்டு கொடுக்குறீங்க நீங்கள்? அந்த கேள்வி எழுதுல. கூட்டணியிலன்னு வந்தால் கொடுத்துட முடியுமா? அப்படி கொடுக்கக்கூடாது சார். அது அப்புறம் என்ன இருக்குது? ஸோ சிடிஆர் நிர்மல்குமார் அங்கே வேட்பாளர், அது எனக்கு ரொம்ப இது என்ன இவ்வளவு இப்படியா சிந்திப்பாங்க இது அப்படிங்கும்போது என்ன தோணுதுன்னா, இது ரெகுலராக இருக்கிற கட்சிகள் என்ன இதுவரைக்கும் இருக்க கட்சிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதை தான் அவங்களும். ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் சென்னையை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க சார். அது வெயிலுக்கு வெளியே போக முடியாதுன்றதுனால கூட இருந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் சார். அப்படி திமுகவின் கோட்டைன்னு சென்னையை சொல்லுவாங்க. அந்த கோட்டையில் நான் தகர்க்கிறேன்னு வர கோட்டையில் ஓட்டையை போடணும்னு வந்திருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துப்போமே. போட்டுட்டா சந்தோஷம் தானே. பெரம்பூர்ல விஜய், வில்லிவாக்கம்ல ஆதவ அர்ஜுனா, டி நகர்ல புசி ஆனந்த், நீங்க சொன்ன மரியவல் டி நகருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் தப்பாக எடுத்துக்கூடாது. புசி ஆனந்துக்கும் டி நகருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க அங்க இருக்க ஜாதி பார்த்து மக்கள் பார்த்துலாம் சார். நான் கேட்குறேன் சார். நான் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நிர்மல்குமாருக்கு ஊருக்காரர் சார். அப்போ டி நகருக்கு என்ன தொடர்பு இருக்கு? நீங்கள் நான் சொல்லலை சார். நிர்மல்குமாரை ஏன் அங்கே நிறுத்துனீங்கன்னு கேட்டதுக்கு ஊர்க்காரர். ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க சார். இங்க ஊர்க்காரரு, அங்க வந்து என் பொதுச் செயலாளரை நிப்பாட்டி எந்த செல்வாக்கு இல்லாத ஒரு இடத்துல நிப்பாட்டி ஜெயிக்கிற எண்ணம். அந்த புஷி ஆனந்த இங்க போட்டு நிர்மல்குமாரை ஏன் அங்க போட்டிருக்க கூடாது? துணை பொதுச் செயலாளரை போட்டதுக்கு பொதுச் செயலாளரை இங்க போட்டிருக்கலாமே. ஏன் ஆசை விஜய் நின்றுக்கணுன்றது. விஜய் நின்றுருந்தா தமிழ்நாட்டு அரசியல் வேற ஒன்று பேசும், களமே வேற ஒன்று பேசும். எல்லா அரசியல் தலைவர்களும் அதை உச்சி முகர்ந்து வரவேற்றிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ஆழமாக நம்புகிறேன். நீங்கள் அதை தவற விட்டுட்டீங்க, அது பரவாயில்ல. புஷி ஆனந்த தூக்கி போட்டிருக்கேன். ஒரே போஸ்ட் தானே சார். அவரும் பொதுச் செயலாளர், இவரும் பொதுச் செயலாளர். அதான் சார், அவரை போட்டுட்டு ஒரே போஸ்ட்டில் இருக்கிறது தானே சார். புஷி ஆனந்தம் இங்கே போட்டுட்டு இவரை தூக்கி டி நகரில் போட்டிருக்க வேண்டியது சார். அப்படின்னா நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணுறீங்க இல்லையா, அது ஆபத்து. புஷி ஆனந்த் என்ன கால்குலேஷன் சொல்லுங்கள்? புஷி ஆனந்த் கால்குலேஷன் இல்லை, நிர்மல்குமார் கால்குலேஷன் சொல்கிறேன் நான். ஹீட்டான ஏரியாவில் நீ அந்த ஆளை போடக்கூடாது சார். பாஜக ஜெயிக்கா மற்ற எந்த மாநிலத்தில் எங்கேயுமே ஜெயிக்காது, கோயம்புத்தூரில் ஜெயிக்கும். கன்னியாகுமரியிலையும் கோயம்புத்தூர்லையும் ஜெயிப்பாங்க. இப்போவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 5 இடத்துல பாஜக நிற்கிது. அப்படின்னு நோக்கம் என்ன சார்? ஆல்ரெடி அது ஹீட்டான இடம். அது சிறுபான்மை சமூகத்துக்கும் இந்து சக்திகளுக்கும் ஒரு வார் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்த இன்னும் சூட்டை இன்னும் அதிகமாக்கி வெற்றி பெறுவதற்கான நோக்கம். அதனால தான் பொன் ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் வின் பண்ண முடிஞ்சது. கோயம்புத்தூரில் ஒரு ஹீட் இருந்தது. இப்போது 5 சீட்டுக்கு மேலே நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாஜக அங்கே. அப்போ நோக்கம் அதுதான். அப்போது பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அது அதிமுக கூட்டணியில் இருந்தால் கூட அதே போல் ஒரு நிலைப்பாடாக இருக்குன்றது எனக்கு வருத்தம் அளிக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து இல்லை சார், எதிரியை எந்த இடத்துல வலுவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துலையே நான் போய் ஜெயிப்பேன். அது விஜய் கட்சியில் அப்படி பொருந்தாது சார். அது ஆதவர்ஜன் அதான் சார் பேசுகிறார். தைரியம் இருந்தாலும் சொடக்கு போட்டு சொல்கிறாரு. உதயநிதி அவர்கள் முடிஞ்சா வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து நில்லுங்கிறாரு. இல்லை சார், அவரையே சார் வில்லிவாக்கத்துக்கு கூப்பிட்ருக்கணும். இவர் நேராக போய் சேப்பாக்கத்துக்கு போயிருக்க வேண்டியது சார். அவரையே சார் இங்கே கூப்பிட்ற. அவர் தான் பயந்து சேப்பாக்கம் போயிட்டார்ல சார். அங்கேயும் ஒரு வேற ஒரு முக்கியமானவர் போட்டிருக்காரு, பிரபாகர் சார். அவர் பயந்துட்டார் சார், உதயநிதி பயந்துட்டார். நீங்கள் தைரியமான ஆள் தானே. நீ கடைசியாக வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சது யார்? அப்புறம் நீங்கள் சேப்பாக்கத்தில் போட வேண்டியது சார். விஜய் குளத்தூரில் போட வேண்டியது சார். மக்கள் நிறைய பேர் சார். குளத்தூரில் உள்ள போய் சலசலப்பை உண்டு பண்ணிட்டோன்னு நான் சொல்லலை சார், நீங்கள் தான் சொன்னீங்க. விஎஸ் பாபு விஜய் குளத்தூரில் போட வேண்டியது சார். கடைசியாக நீங்கள் தானே சார் போட்டீங்க. அசம்பிளிக்குள்ள ஸ்டாலினும் வரணும்னு நினச்சிருப்பாரு சார்.
சார் உங்ககிட்ட தான் சார் அந்த வாய்ப்பு இருந்துச்சு. இந்த ட்ரம்ப் கார்டு உங்ககிட்ட தான் இருந்துச்சு. இந்த கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய ட்ரம்ப் கார்டு யாருக்கிட்ட இருந்துச்சு? உங்ககிட்ட தான் இருந்துச்சு. அதிமுகட்ட இல்லை, திமுகட்ட இல்லை, நாம் தமிழர்கிட்ட இல்லை. இந்த 4 முனை போட்டியில் 4வது முனை போட்டியாக புதிய வரவாக ஒட்டுமொத்த மக்களையும் தன் பக்கம் திருப்பி பார்க்குற, ஒட்டுமொத்த தொலைக்காட்சி ஊடகங்களையும் செய்திகளையும் தன் பக்கம் திருப்புகிற சக்தி பெற்றிருக்கிறது இன்றைக்கி விஜய் மட்டும்தான். நீங்கள்ல சார் இந்த கேமை விளாண்டுருக்கணும். அரசியல் சதுரங்கத்தில் காயை மாற்றி நீங்கள்ல சார் விளாண்டுருக்கணும். கரூரில் போட்டிருக்கலாம், குளத்தூரில் போட்டிருக்கலாம், ஆதவர்ஜுனா சேப்பாக்கத்தில் போட்டிருக்கலாம். ஏன் போடலை? செந்தில் பாலாஜி எதிர்த்து உங்களை 41 பேர் உங்கள் பலியானதுக்கு காரணமான செந்தில் பாலாஜி எதிர்த்து கோயம்புத்தூரில் நுழைஞ்சிருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? செந்தில் பாலாஜியை வீழ்த்தி இருக்கலாம்லன்ற ஏன் வீழ்த்தலை? அப்போ எல்லா வாய்ப்பும் கிடச்சி வீழ்த்தாமல் விட்டது யார்? ஒரு கேமில் லாஸ்ட் சான்ஸ் கிடைக்கிறவங்களுக்கு ஏறி அடிக்கணும். அப்போ மிஸ் பண்ணது யார்? ஸோ ஆனால் அரசில் இருக்கிறவங்களுக்கு கையில் எல்லா தகவலும் தெரிகிறவங்களுக்கு யார் யார் எங்கே போட்டி போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியும்ல சார். என்ன வேணாலும் தெரிஞ்சுட்டு போகுது சார். நான் பாருங்களேன், வில்லிவாக்கத்தில் அண்ணாநகர் கார்த்திகை ஏன் மாற்றணும்? அண்ணாநகர்காரங்க ஆதவர்ஜுனாவுக்காக தானே. திமுக அது தீய சக்தி. அது என்ன செஞ்சுன்னு என்கிட்ட கேட்காதீங்க. நான் தூய சக்தியை மட்டும்தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தீய சக்தி தானே அது. அதை போய் என்னத்தை போய் கேள்வி கேட்க முடியும்? இல்லை அந்த பயம் இருக்கும் தானே. நெருக்கடிக்கு நேற்று கூட பாட்டில் வீசியிருக்கிறாங்களா? இருங்க முடிச்சிடேன். நான் ஒரு இயக்குனர் சங்க தேர்தலில் நின்னேன் சார். பாரதி ராஜா என்ற ஒரு வலிமையான புகழ்பெற்ற சங்க நடவடிக்கைகளில் முதன்மையாக இருந்தவரை எதிர்த்தேன் சார். அப்போ நான் ஒரு வேலை செஞ்சேன். எனக்கு அந்த சங்கத்தில் ஒரு வேலை செஞ்சேன் நான். அப்போ எல்லாருமா சேர்ந்து தலைவருக்கு நான் தான் எதிர்த்து போட்டி போடுறேன். அந்த காலகட்டத்தில் பயங்கர எதிர்ப்பு. இது எப்படி சாத்தியம்? பாரதி ராஜாவை எதிர்த்து ஒருத்தர் எப்படி நிற்க முடியும்? நான் பரவாயில்ல நிற்கிறேன். அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போய் நின்னேன். அவர்கிட்ட சொல்லாமலாம் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் சங்க நடவடிக்கையிலேருந்து ஒதுங்கிக்கங்க, இங்கே நிறையா பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு நேரடி பார்வைக்கு உள்ளே நீங்கள் வராமல் இருக்கீங்க, அதனால் நீங்கள் ஒதுங்கிருங்க, நான் போய் போடுறேன்னு சொன்னேன். அவர் ஒரு சின்ன பேர் ஏதோ ஒன்று சொல்கிறான்னு சொல்லி கேட்டுட்டு அவர் கண்டுக்காமல் விட்டுட்டு திருப்பி ஃபார்ம் பண்ணி நின்றுட்டார். நான் போய் தலைவருக்கு போட்டேன் சார். போட்ட உடனே பரபரப்பாயிடுச்சு. இப்போ என்ன செய்வாங்க? காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க எல்லோரும் என்கிட்ட. பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் காம்ப்ரமைஸுக்கு தயாராகிட்டேன். வேட்புமனுவை வாபஸ் வாங்குன்றாங்க. அப்போது வேட்புமனுவை வாபஸ் வாங்குன்னு சொல்லுவாங்கன்னு என் அறிவுக்கு தெரியுது. தெரிஞ்சதுனால நான் செயலாளருக்கும் ஒன்று போட்டிருந்தேன். அது அவங்களுக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக யோசிச்சிட்டீங்க. ஒரு சங்க தேர்தலுக்கே நான் இவ்வளோ யோசிக்கும்போது நீங்கள் யோசிக்கணுமா வேணாமா? அப்போது என்கிட்ட கடைசியில் வாபஸ் வாங்கும் அவங்க நினச்சிட்டாங்க நான் வாபஸ் வாங்கிட்டேன்னா நான் இருக்க மாட்டேன், என்னோடய அணியை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க மேனேஜ் பண்ணலான்னு. அவங்க யாருக்குமே தெரியாது செயலாளருக்கு நான் லாஸ்ட் மினிட்டில் போடுறது. ஆனால் இதை நான் வித்ட்ரா பண்ண நேரம் ஒருத்தர் எனக்கு செயலாளருக்கு உள்ளே கொடுக்குறாரு. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருந்தேன். கருப்பள்ளியப்பன் தான் இங்கே நின்றுட்டு இருந்தார். இந்த வேலையை செஞ்சது அவர் தான். அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அப்போது இந்த சாய்ஸ், இந்த சான்ஸ் இந்த முறை கிடைச்சது தாவேக்காவுக்கு தான். அவங்க தான் லாஸ்ட் மினிட்டில் வேட்பாளர் போட்டாங்க. அதனால் ஏறி அடிச்சிருந்தாங்கன்னா இவங்க யாரெல்லாம் கிரிமினல்னு சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் குற்ற பின்னணியில் இருக்கிறதா நினைக்கிறாங்களோ, திமுகவை எதிர்த்து இவங்களை பூரா இறக்கியிருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அப்போ அந்த திட்டமிட்டு தான் இவங்களும் அதை தவிர்த்துருக்காங்கன்றதை நம்ம உணர முடியுது. இவங்க முதல்லையே பெரம்பூர்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பெரம்பூர்னு அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு இல்லையா? ஆமாம். அப்புறம் லாஸ்ட் மினிட்டில் தான் திருச்சி கிழக்க போய் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது எல்லா வாய்ப்பும் இருந்து தவற விட்டது தாவேக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்க. ஒரு தாவேக்காவை பார்த்து அச்சப்படலைன்னா ஏன் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்கிற கேள்வியை தாவேக்காவினர் முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா கூட்டத்துக்கும் நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ தேர்தல் ஆணைய கண்ட்ரோலில் காவல்துறை இருந்தாலும் இப்பயும் பாதுகாப்பு தர மாட்டுறாங்க. 3 இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு பிளான் பண்ணால் கடைசி இடத்துக்கு போகவே முடியல. இப்பயும் பாதுகாப்பில் குறைபாடு. நேற்று மீட்டிங்கில் சோடா பாட்டில் வீசியிருக்காங்க, பெண்கள் மேலே காயம் ஏற்படுத்தியிருக்காங்க. அது நம்புகிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு நம்பலையா? நீங்கள் வீடியோலாம் காமிச்சு அவ்வளோ எமோஷனல் இல்லை சார். தொடர்ச்சியாக அவர் முதல்வராக இருந்தது வரைக்கும் காவல்துறையும் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நாளைக்கு காலையில் அவர் எஸ்ஓபினா ஸ்டாலின் ரைட்டு, நாளை மாலை முதல்வர் உங்கள் பதவி போயிடும், அப்புறம் பாருங்கள் எந்த இதுவும் கிடையாது எங்களுக்கு எஸ்ஓபி, தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் எப்படி வளர்றோன்னு பாருங்கன்னு யார் சொன்னது? யார்? தாவேக்கால யார் சொன்னா? ஆதவர்ஜுனா அவர்கள். இப்போ என்ன பிரச்சனை சொல்கிறீங்க நீங்கள்? இப்பயும் அதிகாரிகள் அதே ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு இருக்காங்க. இன்னும் திமுகவுக்கு சாதகமாக செயல்பட்டு. அப்போ எப்படி நீங்கள் ஒரு லாபி வேலை சொல்லுங்க? அப்போ என்ன சொல்கிறீங்க? பெரம்பூரில் எங்களை சரியாக பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க.
ஒவ்வொரு இடத்துல பிரச்சாரத்தில் போகும்போது இதே தான் சொன்னீங்க. அந்த இடத்துல எங்களை போலீஸ் நல்லா பார்த்துக்கிருச்சு, ஆனால் இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் வந்து சதி பண்ணிட்டாருன்றீங்க, போலீஸ் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரலன்றீங்க. ஒரு இடத்துல போலீஸ் சரியாக பார்த்துக்கிருச்சுன்றீங்க, ஒரு இடத்துல பார்த்துக்கிறலன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நிலைப்பாடை மாற்றி மாற்றி சொல்லுவது நீங்கள் தான். இப்பவும் என்ன சொல்கிறீங்க, நெருக்கடி கொடுக்குறாங்கன்றீங்க. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை கேட்க வேண்டிய கேள்வியை ஒரு முறை கூட உங்கள் படம் சென்சார் பிரச்சனை வந்தால் அது வந்து ஊருக்கே தெரியும். யாருங்க பிரச்சனை அது உலகத்துக்கே தெரியும். இது ஒரு பதிலாங்க. யார் பிரச்சனைன்னு கேட்டால் யார் பிரச்சனை ஊருக்கு தெரியாதா, உலகத்துக்கு தெரியாதா? ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சது உங்கள் வாயில் ஒரு விட கூட சொல்ல மாட்டீங்களா? சொல்லவே பயப்படுறீங்களா? ஊர் உலகத்துக்கே தெரியுதுங்க. மாநில முதல்வரே வந்து ட்விட்டு போடுறாருங்க. நீங்கள் அப்பவும் சொல்ல மாட்டீங்களா ஒன்றிய அரசு எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குதுன்னு, தணிக்கை துறை தான் இதை வந்து தடுக்குதுன்னு சொல்லக்கூடாதா? நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்க. ஊர் உலகத்துக்கு தெரியும்னு சொல்லி இவ்வளோ பேசுகிறீங்க. நீங்கள் ஒரே ஒரு வாயை திறந்து எங்களுக்கு தணிக்கை துறை பிரச்சனை டெல்லியிலேருந்து ஃபோக்கஸ்ஃபுல்லாக ஸ்டாலின் டிஎம்கே இந்த எலெக்ஷன் அவங்களை எதிர்க்க வேண்டிய எலெக்ஷன் தானே. அப்போ அந்த ஃபோக்கஸ் அங்கே நீங்கள் தாங்க எதுக்குறீங்க. அவங்க உங்களை பற்றி பேசவே இல்லைங்க. இது வரையும் பேசியிருக்காங்களா? இல்லை, அதுவே பயத்தோட வெளிப்பாடு தான். எவ்வளோ நாள் பேசாமல் இருப்பாங்க. அது பயத்தோட வெளிப்பாடாக தன்னம்பிக்கை. எதற்காக அண்ணாநகர் கார்த்திகை வந்து வில்லிவாக்கத்துக்கு கூட்டு வந்தாங்க சார்? அந்த கட்சி கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக களத்தில் நிற்கிற கட்சி. அது எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பண்ணும். நீங்கள் சொல்வது போல் அரசியல் ராஜதந்திரம், அரசியல் தகுடு திட்டம் எல்லாத்தையுமே அது செய்யுதுன்னு தானே நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஏற்கனவே கடந்த தேர்தலில் நின்று ஆதரவு நான் செஞ்சு கொடுத்தவர் தானே. ஆமாவா இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு ஒர்க் பண்ணது அவரே வெளிப்படையாக. அப்புறம் நான் செஞ்சு கொடுத்தவர் தானே. அப்போ அதை செய்வாங்கல்ல. அவங்க அதிகாரத்தில் இருந்தவங்க மீண்டும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்வாங்கல்ல சார். நீங்கள் ஏன் செய்யலைன்னு நான் கேட்டால் நீங்கள் அவங்கள போய் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் இப்போ திரும்பவும் என்ன சொல்கிறீங்கன்னா, தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோலில் வந்ததுக்கு பின்னாடியும் நீங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட வேண்டியதெல்லாம் திரும்ப திரும்ப திமுகன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு ஒரு கொள்கையா? இல்லை, நீங்கள் நெருக்கடி கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? நேற்று வந்து எப்படி சார் நெருக்கடி? ஏன் சார் அப்போ அதிமுக பாட்டில் வீசினாங்களா இல்லையா? பாட்டில் காமிக்கிறாங்க. ஏன் சார் இந்த குற்றச்சாட்டை அதிமுகவை சேர்ந்த யாருமே வைக்கல? ஏன் சார் இந்த குற்றச்சாட்டை நாம் தமிழரை சேர்ந்த யாருமே வைக்கல? அவங்கெல்லாம் ஜெயிப்பாங்கிற பயம் திமுகவுக்கு. ஏன் சார் பாஜகவை சேர்ந்த யாருமே வைக்கல? அவங்களாம் ஜெயிப்பாங்கிற எண்ணம் திமுகவுக்கு இல்ல. தாவேக்கா தான் அவங்களுக்கு த்ரெட்டா இருக்கு. அவங்களுடைய கூட்டத்துக்கு நெருக்கடி கொடுக்கணும், விஜய் நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு அவங்க ஒரு பர்செப்ஷனை வைக்கிறாங்க. இப்போ இது யார் பொறுப்பேற்கணும்? காவந்து முதல்வர்னு சொல்றீங்க. நீங்க பொறுப்பேற்க வேண்டியது காவந்து முதல்வரா, காவல்துறையா, தேர்தல் ஆணையமா? யார் பொறுப்பேற்கணும்? தேர்தல் ஆணையம். அப்போ தேர்தல் ஆணையத்தை போய் கேளுங்க சார். காவந்து முதல்வர்னு சொல்லிட்டீங்க. காவந்து முதல்வருடைய கண்ட்ரோல்ல முதல்வர்னே சொல்லிட்டாங்க. முன்னாள் முதல்வர்னே சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. அவரை வந்து குளத்தூர் வேட்பாளர்னு கூட சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் நினச்சா அவர் அங்கிள்னு கூப்பிடுவீங்க, சார்னு கூப்பிடுவீங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட முறையில் கூப்பிட்டுக்கங்க. அது இல்லை பிரச்சனை. என் கேள்வி, காவந்து முதல்வர் கண்ட்ரோலில் காவல்துறை இருக்குன்னா கண்டிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்லையா? தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல் இருக்கு? மத்திய அரசு. அப்போ நீங்கள் கேளுங்க, அங்கேயில போய் கேட்கணும். அதுக்கான ப்ராசஸ் நீங்க கேட்க வேண்டியவங்க அவங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்கறது, அவங்களுக்கு லெட்டர் எழுதுறது எல்லாம் பண்றாங்க. அப்ப மத்திய அரசு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லுங்க. அதையாவது சொல்லுங்க. ஒன்றிய அரசு நாங்கள் இந்த பிரச்சனை நடக்குது, இந்த காவல்துறை வந்து காபந்து முதல்வர் கையில் இருக்கு, நாங்கள் இதை போய் ஒன்றிய அரசிட்ட முறையிட்டா ஒன்றிய அரசும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு செய்ய மறுக்குது, சொல்லுங்க. இல்லை சார், விஜய்க்கு வர ரெஸ்பான்ஸை பார்த்து எந்த அச்சமும் திமுக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நேற்று பெரம்பூர் அதை திமுக காரங்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ காபந்து முதல்வர் கண்ட்ரோலில் காவல்துறை இருக்குது. இதை கண்டிக்க வேண்டியது, சரி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசு கையில் இருக்குது. இப்போ சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு செஞ்சாங்கன்னு. இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லுங்கள். பாஜகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க, என்னுடைய பிரச்சாரத்தை தடுக்கிறாங்கன்னு ஒரு இடத்துலையாவது சொன்னீங்களா? ஏன் சொல்லலை? இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை. ஏன் சொல்லலை? இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, கள்ள உறவு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த பிரச்சாரத்தில் ஏன் இது வரைக்கும் சொல்லலை? இல்லை, இப்பயும் அவங்க அதிகாரிகள்லாம், காவல்துறை முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் திமுகவோட தொடர்புல இருக்காங்க. அதான் சார், திமுகவோட தொடர்புல இருக்காங்கல்ல சார். அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, லெட்டர் எழுதுறாங்க, எல்லாமே தானே பண்றாங்க. லெட்டர் போட்டாங்கல்ல சார். ஏன் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல? யார் சார் பண்ணணும்? யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? மத்திய அரசு. ஏன் பண்ணல? அப்போ சார் இவங்க தப்பு பண்றாங்க. இவர் கண்ட்ரோல்ல இவர் இருக்காரு, ஆனா இவர் உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பட வேண்டியவர், இவர் மறுக்கிறாரு. அதனால நான் இவர்கிட்ட போய் உண்மையான ஓனர்கிட்ட போய் சொன்ன அவர் கேட்க மாட்டேன்றாரு. அப்போ ஓனருக்கு இவருக்கும் கூட்டு போல இருக்குன்னு சொல்லுங்க. அதையெல்லாம் நீங்கள் நேற்று பேசியிருக்கணும். நீங்கள் இப்பவும் அதையும் பேச மாட்டீங்க. நீங்கள் வந்து திமுக எங்களை தடுக்குது, காபந்து முதல்வர் தடுக்கிறாரு, ஆனால் பெரம்பூரில் எங்களை போலீஸ் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன சொல்லுவீங்க?
பாட்டில் வீச்சு கைது பண்ணாங்கள 2 பேரை. யார் அந்த பசங்க? இப்போ வரைக்கும் தாவேக்கான்னு சொல்லலை, சில பேர் தாவேக்கான்னு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோ 2 பேர். யாரோ 2 பேருனா அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? காவல்துறைக்கு. அந்த காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது? மறுபடியும் அங்கே தானா? ஆமாம் சார், காவந்து முதல்வர் சார், முன்னாள் முதல்வர் சார், அவர்கிட்ட என்ன சார் பவர் இருக்கும்? இல்லை சார், இவங்க மீட்டிங்கை பார்த்து டிஸ்டர்ப் ஆகி பாட்டில் வீசுறாங்க, அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னே நீங்கள் சார் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி சார், ரொம்ப வீக்கான ரொம்ப பழைய ஸ்ட்ராட்டஜி சார். இதெல்லாம் பாஜக கையில் எடுத்துகிட்டு செய்வாங்க சார். புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துல அவங்க கூட்டத்துக்குள்ளே அவங்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கும். அவங்க ஒரு இந்து முன்னணியை சேர்ந்த ஒருத்தர் இறந்தாருன்னா அவர் வீட்டில் மோடி படத்தை வச்சு அவங்களே செருப்பு மாலை போட்டு அவங்களே ஒரு கலவரத்தை தூண்டுவாங்க. அப்புறம் இந்து முன்னணி வீட்டில் குண்டு வீச்சுன்னு இருக்கும், கடைசியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆளுகளே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பழைய சீனு தமிழ்நாட்டில் நடந்தது. இப்போ நேற்று பாட்டில் வீசப்பட்டதாக சொல்லப்பட்டது. பாட்டில் வீசியிருக்காங்க. உடனே ஒரு வீடியோவை எடுத்து காமிச்சாரா? என்ன சொன்னாங்க? பேசினார். அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு சொன்னார். அந்த வீடியோ 30 நிமிஷத்தில் என்கிட்ட ஃபுட்டேஜ் வந்துருச்சு, நீங்கள் உடனே வந்தால் டெலீட் பண்ணிடுவீங்க, நான் ஆனால் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு பேச. இந்த ஃபுட்டேஜ் கரூரில் ஏன் சார் காட்டவே இல்லை? நீங்கள் இங்கே டெலீட் பண்ணிட்டாங்களா? அதனால தான் இங்கே நான் டெலீட் சார். பண்ணுறது. யார் சார் டெலீட் பண்ணா? உங்ககிட்ட இருந்துச்சுல்ல சார் ஃபுட்டேஜ், உங்கள் கேமரா பூரா இருந்துச்சுல்ல சார். இப்போ எடுத்து காமிச்சிங்க பாருங்கள் இந்த ஃபுட்டேஜை. இதே போல் சார் அங்கே காமிச்சு நீங்கள் அப்போவே செந்தில் பாலாஜியை கையும் களமாக பிடிச்சி கொடுத்துருக்கணுமா இல்லையா சார்? அது எங்கே கொடுக்கணுமோ கொடுத்துருப்பாங்களா என்னமோ? எங்கே சார் கொடுத்தீங்க? சிபிஐ ஆஃபீஸ் போனாரே சார், கை காட்டிட்டு வந்தாரே சார். அந்த கொடுக்கல சார். கொடுத்துருந்தா என்ன செந்தில் பாலாஜி பிடிச்சிருக்கணும்ல சார். அவரை சம்மன் கொடுத்தாங்க, கூப்பிட்டாங்க, அழைச்சாங்க சார். அவர் தான் சார், நீங்கள் யாரை அக்யூஸ்டுன்னு சொல்கிறீங்களோ அவர் தான் சார் உள்ளே போயிட்டு வெளியே வந்து பத்திரிக்கையாளர் சந்திச்சுட்டு போகிறாரு. நீங்கள் சந்திக்காமலே போகிறீங்க. கை காட்டிட்டு போனாரு சார். சார் அவர் கை காட்டினா போதும். அவர் குற்ற உணர்வு இருந்திருந்தா அப்படி ஒரு சிபிஐ ஆஃபீஸ்க்கு போயிட்டு விசாரணை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இப்படி யாராவது நான் வந்து விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளை கொச்சப்படுத்த விரும்பலை. அவர் இந்த மண்ணுக்கு வேணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஒரு ஆட் பண்ணிடுறேன் சார். அதில் ஆதவ் அவர்கள் சொல்றாரு, அப்படி வரும்போது எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்றேன். அப்படியா? இங்கிருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவோம், ஓப்பன் பண்ணுங்க. அப்போ அது ஏன் சார் அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடாது? அப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, இங்கேருந்தே ஆரம்பிச்சிருவோம்னா அது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் இல்லையா? வெளியில் வந்து கை காமிச்சது. நீங்கள் உள்ளே போனோம், நான் எல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம்ல ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் யாரே குற்றவாளின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு போகிறாரு. நேர்மையானவர் நீங்கள் சந்திக்க மறுக்கிறீங்க. நேற்று நடந்த பாட்டில் வீச்சில் ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறீங்க. கரூர் சம்பவத்தில் இந்தா பாருங்கன்னு இது வரைக்கும் ஒரு ஃபுட்டேஜை நீங்களாக வெளியிட வேண்டியது நாங்கள். இந்தா பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 2 பேர் கழுத்தை அறுக்கிறான் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஒருத்தன் வேணும்னே உள்ளே தள்ளி விடுறான் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் புது ஆளுங்க உள்ளே வர்றான் பாருங்கன்னு. ஏன்னா கேமரா நிறைய நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க இல்லையா? ஃபுட்டேஜை பூரா எடுத்து நீங்களே இந்நேரம் மாதம் இத்தனாச்சு வெளியே விட்டுருந்தா செந்தில் பாலாஜி எலெக்ஷனில் நின்றுக்கவே முடியாது. திமுகவே பெரிய ஒரு அக்யூஸ்ட் கட்சியால் மாறி இருக்கும். ஓகே, நீங்கள் திரும்பவும் பாட்டில் வீசினதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டாலினை தான் கேட்குறீங்க. பாட்டில் வீசின உடனே என்ன சொல்கிறீங்க? ஸ்டாலின்றீங்க. இது வந்து பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி சார். இந்த ஒரு ரயில் நிலையத்தில் வந்து ஒரு பெண், சுவாதின்ற பெண் கழுத்தறுத்து கொல்லப்பட்டது. உடனே ட்விட்டு போடுவான் சார் பிலால் மாலிக்னு. இந்த நாட்டில் கொரோனா வந்துருச்சுன்னா உடனே பாயின்னு சொல்லுவாங்க சார். இது அவங்க ஸ்ட்ராட்டஜி. அங்கேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருப்பாங்க போல இருக்குது, அதனால் அதை பூரா கையில் எடுக்கிறாங்க. உடனேவா சார் ஸ்டாலின்னு சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் பின்னாடி கண்ணுக்கு முன்னாடி பாட்டில் வந்து விழுந்துச்சு சார். இப்போ என் மேலே பாட்டில் வந்து விழுந்தா என்ன சொல்லுவீங்க? வந்து விழுந்த உடனே யார் அதுக்கு பாட்டில் அடித்தது தைரியம் இருந்தால் நேரவா காவல்துறை உங்களை கடுமையாக போடுங்க. அது ஏன் சார் அது அதிமுககாரங்களாக இருக்கக்கூடாது? ஏன் சார் அது நாம் தமிழராக இருக்கக்கூடாது? ஏன் அது பாஜகவாக இருக்கக்கூடாது? ஏன் அது கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடாது? ஏன் அவன் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கக்கூடாது? ஏன் பாட்டில் ஒருத்தன் அடிச்சிருக்கான் சார். யாரு தாவேக்காவை பார்த்து பயப்படுறாங்க? யாருக்கு எதிராக தாவேக்கா அரசியல் பண்ணதோ அவங்க தான் பயப்படுறாங்கன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் தான் சார் பயந்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்க யாரும் பயந்தது மாதிரி எனக்கு தெரியல. நான் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கலை. நான் களத்தில் 4 பேரை தோற்கடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். தோற்கடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். ஆனால் ஒருத்தரை சும்மா நீங்கள் போய் உரண்டை இழுக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. பதிலே சொல்லல. எடுபடுமா? எடுபடாது. எடுபடாது சார். இது எப்படி சார் எடுபடும்? எனக்கு இப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது அதான் சொல்றாங்க, எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு பாக்குறீங்க. இவ்வளவு நாள் நெருக்கடி கொடுத்துட்டாங்க, போதும், இப்பயாவது பேச விடுங்க, இப்பயாவது அவரை சந்திக்க விடுங்க. சார் நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்க ஒரு புதுசா ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க வந்து சொல்ல வேண்டியது என்னோட கடைசி இதுல கூட என்னோட எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்திருக்கேன், உச்சபட்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் சார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கும் போதும் இது போல பிரச்சனைகள், இது போல செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வைகோ அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கும் போதும் இது போல் திமுக எதிர்த்தாங்கன்ற செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் போது விஜயகாந்தும் இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு பயணித்தாங்க. தினம் காலையில் எந்திரிச்சோடனே நீ எங்களை அடிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இல்லை. சேலத்தில் ஒரு மாநாடு நடந்தது 2011 நினைக்கிறேன் நான். அந்த மாநாட்டில் விஜயகாந்த் உள்ளே போகும்போது போலீஸ் ஏன் வண்டியவே நிறுத்திட்டீங்க, இருங்க ஆட்சிக்கு வந்து உங்களை வச்சுக்கிறேன்லாம் போனார். நான் அதை பார்த்தேன். நான் அதெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் மேடையில் போய் வேறு பேசுவாங்க. இந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு பேசுவாங்க. நீங்கள் இப்போவும் மக்களுக்கு என்ன பேசுகிறேன்னு சொல்லாமல் நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்கன்னா திரும்ப திரும்ப திமுக ஸ்டாலின் நீங்கள் வந்து மாற்றிங்க, எங்களை ஏன் அடிக்கிறீங்கன்னு ஸ்டாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இல்லை, இவ்வளோ வழிகளையும் கடந்து நிற்கிறதே உங்களுக்காக தான் அப்படிங்கிறத தொடர்ந்து தன்னோட பிரச்சாரங்களில் பேசுகிறாரு. எமோஷ்னலாக மக்கள் அதெல்லாம் இல்லை சார், எனக்கு வந்து சேரலை சார். ஒருவேளை விஜய் ரசிகர்களுக்கு வந்து சேரலாம், எனக்கு வந்து சேராது சார். ஓகே, நான் வந்து களத்தில் வேட்பாளர்கள் புதிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, கடந்த கால தவறுகள் வந்து என்ன பாடம் கற்றுக்கிறாங்க, இனி வருங்கால கட்டத்தில் என்ன அரசியல் செய்ய போகிறேன்னு சொல்கிறாங்க, இந்த மாநிலத்துக்கு என்ன அரசியல் தேவை, இந்த மாநிலத்தோட தேவை என்ன, மாநில சுயாட்சி இருக்கணுமா, சமூக நீதி தொடர்ந்து இருக்கணுமா, கல்வியில் மேம்படணுமா, பொருளாதாரத்தில் மேம்படணுமா, தண்ணீரை மேம்படணுமா, நீர் மேலாண்மையில் மேம்படணுமா, இதெல்லாம் சொல்லணுங்கிறது ஓகே. இது எதையுமே சொல்லாமல் ஆனால் ஒரு விசில் புரட்சி நடந்துருச்சு. இன்னைக்கு வந்த சர்வே கூட 27% விஜய் அவர்களுக்கு ஆதரவு சார். வாங்கிட்டாருன்னா உங்களை போல் நானும் சந்தோஷப்படுவேன் சார். அதிமுக இந்த அளவுக்கு சார் ஆமாம் சார், வாங்கிட்டா சந்தோஷப்பட வேண்டியதானே சார். நாம் யார் சார் வாங்கின வாக்கை இல்லைன்னு மறுக்க முடியுமா? மே 4ஆம் தேதி நீங்களும் நானும் மறுத்துட முடியுமா? என்ன ஒரு ரிசல்ட் வருதோ மறுக்க முடியாது. மக்கள் முடிவை ஏற்று தான், மக்கள் முடிவை ஏற்று தானே சார் ஆகணும். ஓகே, அப்போ மக்கள் விசில் புரட்சி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறேன். நம்ம 2 பேரும் விசிலை வச்சுக்கிட்டே கூட ஒரு பேட்டி எடுப்போம். நீங்களும் ஒருட ஊதுங்க, நானும் ஒருட ஊதுறேன் சார். ஓகே, நீங்கள் சும்மா வந்து மேடையில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசி உங்களுடைய ரசிகர்களை முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்களை உற்சாகப்படுத்துறீங்களே தவிர அவர்களை அடுத்த கட்டத்துக்கு அரசியலுக்கு நீங்கள் நகர்த்தலைன்னு நான் சொல்கிறேன். நான் ஓகே, அவங்களுக்கு களத்தில் போய் எப்படி வேலை செய்யணும், எப்படி போய் ஓட்டு கேட்கணும், பூத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்களுடைய வாக்குகளை வாக்காக கொண்டு போய் எப்படி போய் சேர்க்கணும், இதை பற்றியில் சார் சொல்லி கொடுக்கணும். வாக்கு இருக்குது சார், விஜய் அவர்களுக்குன்னு போடுவதற்குன்னு ஒரு வாக்கு இருக்குது. அந்த வாக்கை கொண்டு போய் பூத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும்னா சிவாஜி கணேசன் மாதிரி நீங்கள் போகும்போது உங்கள் கணேசன் விசி கணேசன் போட்டாச்சுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டா என்ன செய்வீங்க? ஏற்கனவே எஸ்ஐஆரில் யார் யார் ஓட்டு வெளியே போயிருக்குன்னு தெரியாது இல்லையா? ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு அதில் நம்ம அப்போ அப்படித்தான் பார்க்கணுமே தவிர கட்சி தொடங்கின நாள்ல இருந்து திமுக எதிர்ப்பை தவிர நான் வேற எதுவுமே புதுசாக கேட்கல சார். அப்போ நான் காத்திருக்கல, உங்ககிட்ட இருந்து புதுசாக ஒன்று எதிர்பார்க்குறேன். இவ்வளவு நடந்தும், கரூர் துயரம் நடந்து, அது நடந்து, இது நடந்தும் இன்னமும் உங்கள் மீது பேரன்பு கொண்ட ரசிகர்கள் கூட்டம் இருக்கும்போது அவங்கள எப்படி அரசியல்படுத்த போறீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களுடைய கொள்கை தலைவர்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா இல்லையான்னு என்னால் முடிவை சொல்ல முடியலை, இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலை. அப்போ உங்களுக்காகவே உயிர் விட்ட, உங்கள் பின்னாடி வந்து உயிர் விட்டு இப்போ கடைசியாக இறந்தானே ஒருத்தன், அவன் வீட்டுக்கு கூட நீங்கள் யாருமே போகலை. நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் என்ன தான் செய்வீங்க அப்படின்னு, மக்களிடத்தில் என்ன புதுசாக பேசுவீங்கன்னு நான் பார்க்குறேன். நான் ஓகே, ஒருவேளை இலவசத்தை நாம் தமிழர் போல எதிர்ப்பீங்களான்னு பார்க்குறேன். இல்லை, 2500 வச்சிருக்கேன். அப்புறம் திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க ஃப்ரிட்ஜு கொடுப்பேன்றீங்க, ஒருத்தர் டிவி கொடுப்பேன்றாரு, ஒருத்தர் காசு கொடுப்பேன்றாரு, ஒருத்தர் எல்லா பஸ்ஸும் இலவசம்ன்றாரு. வேலைக்கே போவேணாம் சார், பேசாமல் 4 முதல்வரை ஒன்றா உட்கார வச்சிடலாம். நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டிய ஒரு முதல்வர் துணை முதல்வர் இருக்கும்போது இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு முதல்வர் 3 துணை முதல்வர்னு போட்டுட்டா எல்லாமே ஃப்ரீ இல்லை நமக்கு. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு பிறகாக பெருசாக அரசியலில் சோபிக்க மாட்டார், யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பில்லை. பட் அவரும் கமல்ஹாசன் அவர்கள் போலவே இந்த வேகத்தை இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக மீண்டும் காட்ட மாட்டார் அப்படின்னு ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அண்டர் எஸ்டிமேட் தான் என்னை பொறுத்த மட்டும். அது யார் அந்த பார்வை விஜய் அவர்களை பார்த்தாலும் அதை அவரை குறைத்து தான் மதிப்பிடுறதா நான் நினைக்கிறேன். நான் விஜய் அவர்களுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருக்கு பிறகு உச்ச நட்சத்திரமாக இருந்த ஒருத்தர் அரசியல் களத்துக்கு நேரடியாக வந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்க நிறைய இருக்காங்க. ரஜினிகாந்த் 96 கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவர் ஒரு ஆட்சி மாற்றத்தையோ ஒரு கருத்தியல் மாற்றத்தையோ உருவாக்கியிருக்க முடியும். ஆனால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியல, ஆதரவு நிலைப்பாட்டிலே போயிட்டார். விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போதும் பார்த்தீங்கன்னாக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் ஞானம் இருந்திருந்தாலும்
அரசியல் பின்புலத்திலிருந்து வந்திருந்தாலும், அவர் நிறைய அரசியல்வாதிகளோட தொடர்போடு அந்த பயணத்தை தொடங்கியிருந்தாலும், அவர் ஒன்றும் முதல்நிலை நடிகர் இல்லை. ரஜினிகாந்த் போல பெரும்பல் செல்வாக்கு பெற்றவர் அல்ல. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் தான். ஆர்டர்லேயே 3வது தான் அவர். அந்த இடம் தான். கிராமங்களில் அவருடைய திரைப்படங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் இருந்தாங்க. அப்படி தான் பார்க்கணுமே தவிர, பொதுவெளியில் ரசிகர்களாக ரஜினிகாந்துக்கு இருந்த அளவு இல்லை. அதனால் அவர் அப்படி இருந்துமே அவர் ஒரு உயரத்தை தொட்டார். அவருடைய உடல்நிலை சரியில்லை போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி விஜய் தான். எம்ஜிஆர் என்ன பீக்கில் இருந்தாரோ, அப்போ கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் என்ன சிக்கல் இருந்ததுன்னா, அவர் தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் திருமணமாகி மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் ஆகி அந்த டைமில் கட்சி ஆரம்பித்தார். கமலஹாசன் பீக்கில் இருக்கும்போது, புன்னயமன் நடக்கும்போது, தூங்காத வெற்றியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நேரத்தில் கட்சியை தொடங்கி இருந்தாருன்னு சொன்னால், என்னை போன்றவர்கள்லாம் இப்போ விஜய் ரசிகர்களாக எப்படி இருக்கோமோ அப்படி வந்து நின்றுருப்போம் களத்தில். அதான் நடந்திருக்கும். அப்போ காசு கொடுக்காமல் கூட்டுற கூட்டம் கமலஹாசனுக்கு தான் நடந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த செல்வாக்கு தான் இப்போ விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. காசு கொடுக்காமல் கூட்டப்படுற கூட்டமாக விஜய் ரசிகர்கள் வந்து நிற்கிறாங்க. காரணம், தன்னுடைய ஆதர்ச நாயகனை அரசியல் தளத்தில் தலைவனாக பார்க்கும்போது அவங்க கூடுதல் சந்தோஷத்தோடு வர்றாங்க. இல்லை, வரது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் போல அதான் முடிச்சிருக்கேன் நான் சொல்கிறேன். அதனால தான் அவங்களுக்கு என்னென்னா, திரையில் மட்டுமே பார்த்து ரசித்து கொண்டு இருந்தவரை இப்போ நீங்கள் கடைசியாக விஜய் ரசிகர் விஜய் எப்போ பார்த்துருப்பாங்க? படத்தில். நேரில் எப்போ பார்த்தாங்க? நேரில் இப்போ பிரச்சாரத்துக்கு அங்கங்கே போகிறப்ப பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாங்க? பல வருடங்களுக்கு முன்பாக மதுரைக்கு போனார். அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் விஜய் போகிற இடத்துக்குலாம் கூட்டம் வருதுன்னு? அவரை நேரில் பார்க்கவே இல்லை அவங்க. இல்லை, ஆடியோ லான்ச்சுக்கு போனால் பார்ப்பாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு எவ்வளோ பேர் போவீங்க? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் 500 பேர் 1000 பேர் இருக்குது ஆடியோ லான்ச்சு தானே. அதான் நடந்திருக்கு இது வரைக்கும் ஆடிட்டோரியத்துக்குள்ளே. 2 முறை அவர் ரசிகர் நடிகராக இருக்கும்போது 2 முறை ரசிகர் மன்ற கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஒன்று விழுப்புரமோ இன்னொரு ஊருன்னு சேலம் சம்திங்னு நினைக்கிறேன். 2 கூட்டத்தையுமே அப்போயே அவரால் முழுமையாக நடத்த முடியாமல் பாதியிலே திரும்பி வந்துட்டார். ரசிகர்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காமல். ரசிகர்கள் பொதுவெளியில் அவரால் படப்பிடிப்பே நடத்த முடியாது. அதனால தான் அவர் வந்து செட்டு போடுறது, ஆந்திராவுக்கு போய் படப்பிடிப்பு நடத்துறது, இது மாதிரியான சூழல்கள் உருவாச்சு. அதே மாதிரி நெய்வேலியில் இப்போ படப்பிடிப்பு நடக்கும்போது தான் வெளியில் வந்து முதல் முறையாக வெளியே வந்து நின்று பஸ்ஸில் ஏறி நின்று பார்த்தது. அப்போது விஜய் அவருடைய ரசிகர்கள் விஜயை பார்த்ததே இல்லை. அப்போ 30 ஆண்டு காலமாக திரையில் ரசித்து கொண்டிருந்த ஒரு நடிகர் பீக்கில் இருக்கும் பொழுது 25லேருந்து 20லேருந்து 18லேருந்து 16 வயசுலேருந்து 30-35 வயசு வரைக்கும் ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர் பொதுவெளிக்கு வரும்போது எல்லோரும் வருவாங்கல்ல. அதனால தானே வீட்டில் இருக்கிற புள்ள குழந்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு அடுப்படியில் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொண்டு வந்து இங்கே வந்து கூட்டத்தில் விட்டுட்டு போகிறாங்க. ஏன் குழந்தைய விட்டுட்டு வந்தேன், நான் அதை விட்டுட்டு வந்தேன், ஸ்கூலை கட்டடிச்சு வந்தேன், காலேஜ் கட்டடிச்சு விட்டு வந்தேன்னா இப்போ பார்க்கலன்னா இன்னொருட பார்க்க முடியாதுன்ற இடத்துக்கு ஓடி விடுறாங்க. அப்போ இதுதான் விஜயுடைய பலம். இல்லை, அதெல்லாம் இப்போ இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வேளை தோல்வியாகும் பட்சத்தில் கமலஹாசன் மாதிரி ஆகிடுவார். அவரும் ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருக்க மாட்டார். அந்த மக்களுக்கும் மீண்டும் அவரை சந்திக்கிறதுக்கான அந்த எதிர்பார்ப்பு போயிடும் அப்படிங்கிறது. நான் அப்படி பார்க்கல அவரை. நான் அப்படி நம்பலை. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் விஜயுடைய அரசியல் கருத்துக்கு எதிர்க்கிறது சொல்லலை. விஜய் என்கின்ற அரசியல் ஆளுமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த இடத்துல விஜய் அவர்கள் இந்த தேர்தலுக்கு பின்னால் வெற்றி பெறலைன்னா கூட அவர் முதல்ல தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார்ன்றது என்னுடைய கணிப்பு. ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார். அந்த வாக்கு சதவீதம் வந்து எல்லோரையுமே இவ்வளோ வாக்கு சதவீதம் வந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற வாக்கு சதவீதத்தை வாங்குவார். அது எல்லா கட்சியிலேருந்து எடுப்பார். நிறைய நீங்கள் டிபேட் பண்ணிக்கிறீங்க, விவாதம் பண்ணிக்கிறீங்க. அவர் எந்த கட்சியிலேருந்து எடுப்பார், அந்த கட்சியிலேருந்து எடுப்பார், எந்த கட்சி, அவர் எல்லா இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் உருவார். ஓகே, எல்லா இடத்துலேருந்தையும் உருவி வச்சுக்கிடுவார். ஆனால் என் பார்வையில் அவர் பின்னாடிலாம் திரும்ப சினிமாவில் நடிக்க போக மாட்டாருன்னு நான் உறுதியாக சொல்லலை. நடிக்கலாம், ஆனால் அரசியலில் இருப்பார்ன்றது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அவர் அரசியல் விட்டு போக மாட்டார். அவரோட நிறைய மாற்றங்கள் நிகழும் இந்த தேர்தலுக்கு பின்னால். அவருடைய அணுகுமுறையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அவருக்கு இப்போ துதிப்பாடுற கூட்டத்தில் பாதி பேர் இருக்கவே மாட்டாங்க. இதையெல்லாம் அவர் உணர்வார் இந்த ரிசல்ட்டுக்கு பின்னால். அனுபவத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அம்மையார் ஜெயலலிதாவை நான் 91, 96 காலகட்டத்தில் பார்த்தது, 89லேருந்து 91 காலகட்டத்தில் பார்த்தது. அதற்கு பின்னால் அம்மையார் ஜெயலலிதாவே சசிகலாவுக்கு எனக்கும் உறவு இல்லைன்னு சொல்லி அவங்கள வெளியேற்றினது, மீண்டும் சேர்த்துக்கிட்டது.
இது போன்ற ஒரு ஆளுமே முன்னாடி ஒருத்தர் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல. சுய பரிசீலனை செஞ்சு வேற மாதிரி வேறு மாதிரி நிச்சயமாக மாறுவாங்க. அவங்களுடைய உடை மாறுச்சு, நடை மாறுச்சு, பேச்சு மாறுச்சு. 91 96 காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா வந்து எப்படி இருந்தாங்க? உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டு வளர்ப்பு மகன் திருமணத்தை மக்களை பற்றி கவலைப்படாமல் நடு ரோட்டில் ரோட் ஷோ நடத்தலையா? இன்றைக்கி ரோட் ஷோன்றாங்க, அன்றைக்கே ரோட் ஷோ நடத்துனாங்க. யார் வீட்டு கல்யாணத்தையும் ரோட் ஷோ நடத்தி நம்மளாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பொது கரண்ட் எடுத்து லைட்டு போட்டு. அது மாறலை, அவங்களுடைய உடை மாறலை, அவங்களுடைய அதுக்கப்புறம் பேச்சு மாறுச்சு, எல்லாம் மாறுச்சு. மரணிக்கும் போது இரும்பு பெண்மணியாக மரணிக்கலையா? அதுபோல் மாறுவாங்கன்றது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு விஜயை கூட இப்போ கமல்ஹாசன் திமுக கூட்டணிக்கு அந்த மாதிரி கூட்டணிக்கு வருவாருன்னா சில பேர் பேசுகிறாங்களே. நடக்கலாம் இல்லையா? நடக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? நேற்று வரைக்கும் எதிரில் இருந்த ஓபிஎஸ் ஐயா வந்து இன்றைக்கி இங்கே வந்து கேண்டிடேட்டாக இருக்கார். ஓகே, 3 முறை வரலாற்றிலே, இந்திய அரசியல் வரலாற்றிலே எதிர்கட்சியில் முதல்வராக இருந்தவர் இன்னொரு கட்சிக்கு வந்தது இதுவாக தான் இருக்கும். அரசியலில் எதுவுமே நடக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் பயணிப்பாருங்க. அதை நான் உறுதியாக நான் சொல்கிறேங்க. நான் அந்த கட்சி உறுப்பினரும் கிடையாது, கொள்கை பரப்பு செயலாளரும் கிடையாது. தொடர்ந்து அவரோட எதிர்க்கிறவர் நீங்கள். நான் கருத்தியலாக எதிர்க்கிறேன். கருத்தியலாக அவர் சொல்கிறதுக்கு முன்னுக்கு பின் இருக்கிற முரணை சொல்கிறேன். நான் ஆனால் யதார்த்தமாக இதுதான், நான் யதார்த்தமாக அவர் களத்தில் இருப்பார்ன்றதை உறுதியாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வேட்பாளர் அறிவிப்பு சார்ந்து பல விவாதங்களை பல கருத்துக்களை ஏற்படுத்தின ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருந்த 4 எம்எல்ஏக்களில் 3 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கல. புதுசாக சில கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திருமாவளவன் அவர்கள் தானே மாநில அரசுக்கு வர வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். அவரே காட்டுமன்னார் கோவிலில் போட்டிடுறார். இது எப்படி பார்க்குறீங்க? கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேப்டன் இருப்பார். கேப்டனே வந்து அவரே ஸ்டார் பேட்ஸ்மேனாகவும் இருப்பார். கேப்டனாகவும் இருப்பார், அவரே ஸ்டார் பேட்ஸ்மேனாக இருப்பார். அப்போ அவர் என்ன செய்வார்னா, ஃபஸ்ட் ரவுண்டு 2 பேரை இறக்குவார், செகண்ட் ரவுண்டுக்கு 2 பேரை இறக்குவார், மிடிலுக்குன்னு ஒன்று வச்சுருப்பார், கடைசியாக அவர் இறங்குவார். இப்போ டோனிலாம் அப்படி தான் வச்சுக்கங்களேன். டோனிலாம் என்ன செய்வார்னா, கடைசியாக இறங்கி நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, விக்கெட் லாஸ் இல்லாமல் போய்கிட்டே இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டே இருப்பார். கடைசியாக இறங்கி வந்து அவருடைய ஸ்டைலான ஓன் சிக்னேச்சரான ஹெலிகாப்டர் ஷாட் அடித்து மேட்சை முடிச்சு வச்சுட்டு போயிடுவார். அதுபோல் விடுதலை சிறுத்தைகள்ன்ற கட்சிக்கு கேப்டன் வந்து திருமாவளவன் அவர்கள் தான், ஸ்டார் பேட்ஸ்மேனும் அவர் தான். நீங்கள் இப்போ இந்த டோனி என்ன செய்வார்னா, ஆட்டம் சில நேரம் மாறி தொடர்ச்சியாக டக்குன்னு விக்கெட் விழுந்துச்சுன்னா 3ஆவதாக உள்ளே இறங்கி விக்கெட் விழுகாமல் நிறுத்தி வச்சுருவார். அது ஆட்டத்தின் போக்கை பார்த்து மாற்றுறது. அவர் கடைசியாக இறங்கணும்னு நினச்சிருப்பார், ஆனால் மிடில் இறங்கி அந்த விக்கெட் விழுகாமல் பார்த்து அப்படியே ஸ்ட்ரோக் வச்சு ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே அந்த 6க்கு 6 அப்படியே கூட்டிகிட்டே போய் கடைசி நேரத்தில் ஏறி அடித்து அந்த மேட்சை வின் பண்ண வைப்பார். இந்த முடிவை யார் எடுப்பான்னா டோனி மட்டும்தான் எடுப்பார். அதுபோல் தமிழ்நாட்டு அரசியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க நிலவரத்தை எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஆட்டத்தின் போக்கு என்னன்னு அவர் உணர்ந்ததுனால அவர் இப்போ பேட்ஸ்மேனாக உள்ளே இறங்கியிருக்கார். அதனால் இதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் அவர் சரியாக தான் எடுத்திருக்காரு. நீங்கள் சொல்லும்போது கிரிக்கெட்டை உதாரணம் சொன்னீங்க, கேப்டனை உதாரணமாக சொன்னீங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறக்குவார், 2வது 1-1 பார்ப்பார், எல்லோரும் நல்லா அடிக்கலைன்னா இல்லை ஏதாவது மேட்ச் சொதப்புனுச்சுன்னா கேப்டனே இறங்குவார்னு சொன்னீங்க. அப்படி எந்த சொதப்புலும் இருக்க மாதிரி தெரியலையே. 100% அட்டனன்ஸ் வச்சிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், சிறப்பாக செயல்பட்ட சட்டமன்ற நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினுக்குள்ளே 2 விஷயத்தை சொருகிறீங்க. நீங்கள் வந்து வேற ஒரு வேட்பாளருக்கு பதிலாக அவர் இறங்கியிருக்காருன்னு சொல்ல வர்றீங்க. நான் சொல்ல வர்றது அவர் இல்லை, அவரே ஏன் இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸ் ஆட்டத்தை ஆடினாருன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் அவங்க கட்சிக்குள்ளே வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கலையா? நீங்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பேசுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு போவோம். அவர் வேற ஒருத்தருக்கு, அது நமக்கு தெரியல. நான் சொல்கிறது இந்த ஆட்டத்தை இனி டெல்லியிலேருந்து ஆட முடியாது, தமிழ்நாட்டு அரசியலே டெல்லியில் இருந்துக்கிட்டு ஆட முடியாது, இந்த சட்டமன்றத்துக்குள்ளே இருந்து ஆடணும்னு திருமாவர்கள் விரும்பியிருக்காரு. அப்படி என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? அது அவர்கிட்ட கேளுங்க. உங்கள் பார்வையில் எளிதில் நான் சரியாக பார்க்குறாருன்னு நான் சொல்கிறேன். தேவை இருக்குது. ஏன்னா இன்றைக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்டிஏ கூட்டணி, அவர் பேர் டக்குன்னு எனக்கு நினைவுக்கு வரல, என்டிஏ கூட்டணி பெரும்பான்மையாக பெறலைன்னா நாங்கள் விஜய் அவர்களோட தாவேக்காவோட இணைந்து ஆட்சி அமைப்போன்னு இருக்கார். இதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கா சார்? இதுக்கு தாவேக்காலேருந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கா? இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த செய்திகள் எல்லாம் ஒரு நாளும் இவங்களோட நாங்கள் நிற்க மாட்டோம்னு தேர்தல் களத்தில் சொல்லணுமா இல்லையா? பொதுவாகவே தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன நடக்கும்னா, ஒரு தகவல் ஒரு தலைவர் வேறொரு இடத்துல சொல்லுவார், அதற்கு எதிரிடத்துல இன்னொரு தலைவர் மறுப்பு சொல்லுவார்.
அப்போ ஒரு தலைவரை பற்றி இன்னொரு இடத்துல வந்து தவறான தகவல் வரும், நான் அப்படி சொல்லலைன்னு வேற ஒரு இடத்துல பிரச்சாரத்தில் சொல்லுவார். நேற்றைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காருல்ல, தாவேக்காலேருந்து ஒரு எதிர்ப்பு வரணுமா? எத்தனை தடவை சார் சொல்லுவாங்க, நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜகவோட சேர மாட்டோம், கொள்கை எதிரியோட ஒருபோதும் கூட்டணி இல்லை, எல்லாரும் தனித்தனியாக அறிக்கை கொடுத்துட்டாங்க சார். எத்தனை தடவை சொல்லுவாங்க? சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இன்னொரு பக்கத்துல இருந்து பேசிட்டே இருக்காங்கன்னா எத்தனை தடவை தான் சார் திமுக மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அதுக்கு மட்டும் வாய் வலிக்கவே இல்லை உங்களுக்கு. முதல்வர் ஸ்டாலின் காபந்து முதல்வர், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னு அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அப்போ வாய் வலிக்கலையா? ஏன் சார், உங்களை நீங்கள் களத்தில் நின்று ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒருத்தன் உங்கள் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான் பின்னாடி. என்ன சொல்லி இழுக்கிறான்? எங்களோட கூட்டணிக்கு வந்துடும், எங்களோட நாங்கள் கூட்டணி அமைப்போம்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மைனாரிட்டிலாம் என்ன சார் நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஒரு அச்சம் வரும். என்னடா நம்ம ஓட்டு விஜய்க்கு போடணும்னு நினச்சா போடுற ஓட்டு இவன் ஒருத்தன் வாங்கிடுவான் போல தெரியுது அப்படின்னு அச்சம் வருமா வராதா? ஸோ அந்த சூழல்லாம் மனசில் வச்சு தான் சொல்கிறாரா திருமாவளவன் அவர்கள்? அதுக்கு தாவே கலந்து எதிர்ப்பு வந்ததா? இல்லை. ஒரு மறுப்பு வந்ததா? அப்போ வரலையில அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அவர் ஆட்டத்துக்கு வர்றார், இந்த ஆட்டத்துக்கு வர்றார். நீங்கள் அவருடைய இதை நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்கணும், என்னென்ன காரணங்கள்லாம் மைண்டில் வச்சு நல்லா சொல்லுவார். நீங்கள் நிச்சயமாக கேளுங்க, சொல்லுவார் அவர் நிச்சயமாக. ஆனால் எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏவை சிறப்பாக செயல்பட்ட எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது இந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் சரி மக்கள்கிட்டையும் சரி ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக ஷானவாஸ் அவர்கள், நீங்கள் பல நேரங்களில் இந்த எலெக்ஷன் சார்ந்து பேசும்போது ஒரு யங் முஸ்லீம் கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி ஒருத்தர் அவர். திருப்பூர் எஸ்எஸ் பாலாஜியும் அப்படி தான் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பனையூர் பாபுக்கு ஒரு இது இருக்குது. திமுக போன்ற ஒரு கட்சி இதுபோல் சிறப்பாக செயல்பட்ட ஒரு இஸ்லாமிய இளைஞருக்கு மீண்டும் வாய்ப்பு மறுத்துச்சு, அதிமுக மறுத்துச்சுன்னா அதை நம்ம விமர்சனமாக வைக்கலாம். சிறப்பாக செயல்பட்ட ஒருத்தரை, ஒரு மைனாரிட்டியை ஏன் நீங்கள் தூக்குறீங்கன்னு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்ம அப்படி வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. காரணம் என்னென்னா, அது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. நீங்கள் என்ன தான் அது பொதுத்தளத்தில் பொதுவான எல்லா விஷயங்களில் ஈடுபட்டாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியாகத்தான் இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் கள நிலவரமும் கூட, வாக்குகளும் அப்படி தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற கட்சியில் யூசுப் போன்றவர்களை பொருளாளராக்கி, ஷானவாஸ் போன்ற புதியவர்களை இதற்கு முன்னால் குன்னம் தொகுதியில் நிறுத்தி அங்கே நிறுத்தியிருக்காரு. இது ரெண்டாவது முறையாக மக்கள் நல கூட்டணியில் அங்கே நிறுத்திட்டு ரெண்டாவது முறையாக நாகப்பட்டினத்தில் நிறுத்தி வெளில வச்சுருக்காங்க. வென்று 5 ஆண்டுகளாக சிறப்பாக சட்டமன்ற பணியாற்றியிருக்காரு. பொதுத்தளத்தில் எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபராக ஷானவாஸ் இருந்திருக்காரு. அதில் மாற்று கருத்தும் இல்லை. கட்சியினருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால் அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா அது கட்சி சார்ந்த விஷயம். அதைத்தான் ஆளூர் ஷானவாஸ் இன்றைக்கி ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அந்த அறிக்கையில்? அது கட்சி எடுக்கிற முடிவு, தலைமை எடுக்கிற முடிவு. யாருக்கு எப்போ கொடுக்கணும், ஏன் கொடுக்கணுன்றதை தலைமை எடுக்கிற முடிவு. அது குறித்து நம்ம விவாதம் செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும் களப்பணி ஆற்றணுன்றார். ஒரு கட்சி அப்படி தானே இருக்க முடியும். ஏன் இதே கேள்வியை நீங்கள் திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர்த்துக்கு கொடுக்கல, அதுக்கு மட்டும் கேட்க மாட்டேன்றீங்க? இல்லை, அதான் அவங்க மேலே சில குற்றச்சாட்டுகள் இருந்தது, வயது காரணம், அப்படிப்பட்ட சில காரணங்கள் இருக்குது. சில பேர் காரணம் இல்லாமல் சார் எம்எம் அப்துல்லாவுக்கும் இப்போ கொடுத்துருக்கலாம், கொடுக்கல திமுகவில். அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்க முடியும். அதான் சார், இது அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. உண்மையான காரணம் இப்போது என் பார்வையில் அரசியலை நான் பார்த்து சொல்லுவது என்பது வேணும். இதெல்லாம் உள் விவகாரங்கள். உள் விவகாரத்தை நான் போய் யூடியூப்பில் உட்காந்து டெய்லி ஒரு 10,000 பணம் வாங்கிட்டு பேசுகிறான் பாருங்க, அவனை போல் போகிற போக்கில் ஒரு கதையை அடிச்சு விட முடியாது. அப்படி சொல்லவும் கூடாது. நான் அந்த கட்சியை அப்படி பார்க்கலன்னு சொல்கிறேன். திருமாவளவன் அவர்களையும் அப்படி பார்க்கல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அது சம்மந்தப்பட்டவங்க சொல்லும்போது தான் அது கிளாரிட்டி சேரும். இப்போ இன்றைக்கி ஒரு திருமான ஒரு வீடியோ போட்டிருக்காருல, அதில் என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொன்ன காரணம் என்ன? இன்னைக்கு ஹிந்துவில் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்கிறார். அதில் சொல்லியிருக்கிறார் அவருக்கு உகந்த தொகுதி கிடைக்கல அதனால் கொடுக்கலன்றார். அவர் நாகப்பட்டினம் தொகுதியை விட்டு கொடுக்கிறதா சொன்னார். சென்னை கேட்டார். அப்போது அந்த டீலுக்குள்ளே ஒரு இன்னர் பாலிட்டிக்ஸ்குள்ளே கட்சிக்குள்ள அந்த உள் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. இவங்களாம் ஒரு அப்செட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சார். ஏன்னா எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணுறாரு. ஒரு 2 நாட்கள் ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் பேசும்போது ஷானவாஸ் அமைதி காக்குறாரு. இன்னைக்கு தான் அறிக்கை எல்லா கட்சியிலையும் நடக்கும் சார். திமுகலேயும் நடந்துகிட்ருக்கு சார். திமுகலேயும் போராடிக்கிட்டு இருக்காங்க சார், இவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்கன்னு. தாவேகாலையும் போராடிக்கிட்டு இருக்காங்க சார், நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் உழைச்சோன்னு.
அஜிதான்ற பொண்ணும் போராடிக்கிட்டு இருக்கு சார். இது எல்லா கட்சியிலையும் இருக்கும். இதையெல்லாம் நம்ம இப்போ பெருசுப்படுத்தக்கூடாது. நம்ம நோக்கம் அது கிடையாது. உங்களுக்கு அதுல ஏமாற்றம் எனக்கு என்ன சார் ஏமாற்றம்? இல்ல ஒரு நண்பரா நீங்க பல இடங்கள்ல அவர் தொடர்ந்து வாட்ச் சார், பண்ணி நண்பரா சானவாசி இதை விட சிறப்பாக செயல்படுவார்னு எனக்கு தெரியும். இதை விட சிறப்பாக செயல்படுவார்னு எனக்கு தெரியும். இதை விட அவர் போக வேண்டிய உயரம் இன்னும் நிறைய இருக்குன்னு தெரியும். அவருக்கு வயசு இருக்குது. அவர் என்னை விட குறைவான வயசு தான். அதனால் அவருக்கு இன்னும் வயசு இருக்குது. நல்ல அனுபவம், முதிர்ச்சி பெற்றுட்டார். நேர்த்தியான பேச்சு இருக்குது. அதனால் அவர் இதை விட இன்னும் உயரத்துக்கு போவார். தெரியாது, நாளை நாடாளுமன்றத்துக்கு கூட போகலாம். யாருக்கு தெரியும்? அதற்கான வாய்ப்புகள் எப்படி தெரியாது சார். ஏன்னா இவரோட தொகுதி அண்ணே வந்து காட்டுமன்னார் கோயிலில் நிற்பாருன்னு உங்களுக்கு எனக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. நம்ம நடந்துச்சுல, அதுபோல் எதுவும் நமக்கு தெரியாது. தெரியாத நம்ம போய் ஐயோ நம்ம ஏன் ஜோசியம் பேசணும்? இல்ல சிதம்பரம் தொகுதி தனி தொகுதி, அங்க என்ன நிறைய பேர் அப்படி பேசுறாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இல்லையேங்கிறனால சொல்றாங்க. அப்போ வேற ஒன்று இருக்கலாம், வேற ஒரு பணி கொடுக்கப்படலாம். அதை நம்ம ரொம்ப இது பண்ண முடியும். ஆனால் இந்த ஆட்டத்தை மாற்றணும்னு விரும்பினது திருமாவர்கள் எடுத்த முடிவு. அப்போது அவர் ஆட்டத்தின் போக்கை புரிஞ்சு தான் மாற்றிருக்காருன்றதை நான் தெளிவாக உணர்றேன். ஓகே, அது தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கிட்ட பேசும்போது இன்னும் தெரியலாம். தேர்தல் அறிக்கை சார்ந்து உங்கள் பார்வை சார், எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது என்ன உணர்றீங்க? ஆட்சியில் இருக்கிற கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இன்னும் கூடுதலாக சலுகைகளை அறிவித்திருக்காங்க. 8000 ரூபாய் கூப்பன். ஆமாம், கடந்த முறை கொடுத்த தேர்தல் அறிக்கையில் சிலதை சொன்னதையும் செஞ்சுருக்காங்க, சொன்னதை விட்டு இருந்திருக்காங்க, சொல்லாததையும் செஞ்சுருக்காங்க, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் விட்டுருக்காங்க. கடந்த தேர்தல் அறிக்கையிலலாம் சிறைவாசிகளுக்கு விடுதலைன்றதெல்லாம் இருந்துச்சு. இந்த தடவைலாம் அது ஸ்கிப் ஆகிருக்கு. அதனால் சொன்னதை செஞ்சுருக்காங்க, சொன்னதை விட்டுருக்காங்க, சொல்லாததையும் செஞ்சுருக்காங்க. கடந்த முறை ஆட்சியை இழந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்காக கூடுதலாக சலுகைகளை அறிவிச்சிருக்கு. அதான் சொல்கிறேன், ஃப்ரிட்ஜு கொடுப்பேன், 2500 கொடுப்பேன், 1000 ரூபா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பின கட்சி 2500 ரூபா தர்றேங்குது. இல்லை 5000 ரூபா தர்றேங்குது. அது 2000 அதிமுக 2000, 2500 விஜய் 2000 ரூபா. 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கட்சி இப்போ 2000 ரூபா கொடுக்க முடியல. அப்போ கொடுத்துருக்காங்கன்றதை அது பார்த்து தெரிஞ்சுக்கிடுச்சு. நம்மளாக இருந்திருந்தால் கொடுக்க முடியாது போல இருக்குது, இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரூட்டை பிடிச்சி நம்மளும் 2000 ரூபா கொடுப்போம், அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஃப்ரிட்ஜு வேறு சேர்த்து தர்றாங்க. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஃப்ரிட்ஜு தர்றாரு, இவர் 8000 ரூபா கூப்பன் தர்றாரு, அப்புறம் அவர் வந்து பெண்களுக்கு இலவசம். இப்போ இங்கே இந்த பக்கம் தாவேக்கால வந்து 2500 ரூபா கொடுக்குறாங்க. அதுபோல் வந்து தாய்மாமன் சீரு, அண்ணே சீரு, அதிலெல்லாம் இன்னும் அவங்களுக்கு அனுபவ போதாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை தாய்மாமன் சீரு, அண்ணே சீருலாம் சொல்லக்கூடாது. அது ஒரு பிற்போக்குத்தனமான பார்வையா? பிற்போக்குத்தனமான பார்வை. இது சொந்த காசில் செய்கிறது தான் தாய்மாமன் சீரு. தாய்மாமன்றவன் தன்னுடைய சொந்த உழைப்புலேருந்து கொடுக்கணும், அண்ணன்றவன் தன்னுடைய சொந்த உழைப்புலேருந்து கொடுக்கணும். அரசு பணத்தை எடுத்துக்கிட்டு தாய்மாமன் சீரு சொல்லக்கூடாது. அது அரசு சீருன்னு சொல்லணும். சொல்கிறதா இருந்தால் தமிழ்நாடு அரசு சீருன்னு சொல்லணும். பொதுத்தன்மையில் தான் இருக்கணும். அது அம்மா கிட்டுன்னு சொன்னாங்க. அதான் சார் சொல்கிறேன், நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு? புரியுது. அம்மா கிட்டுன்னு சொன்னால் அம்மா உணவுன்னு ஏற்கனவே செஞ்சதோட நீட்சியாக நீங்கள் இருக்காதீங்க, மாற்றாக இருங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நீங்கள் அதே நீட்சியிலே வர்றீங்க, மாற்றா வாங்க. என்ன வித்தியாசங்கிறதா முதல்ல இருந்து உங்களுடைய நீங்கள் மாற்றா வரும்போது தானே இளைஞர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக மாறும். என்னை போன்றவர்கள், நான் மட்டும் இல்லை சார், உங்களுக்கு நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நான் திமுகவின் வாக்கு வங்கி மட்டும் திமுகவை வெற்றி பெற செய்கிறதில்ல, அதிமுகவின் வாக்கு வங்கி மட்டும் அதிமுகவை வெற்றி பெற செய்கிறதில்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடுநிலையாக 10% இருக்கான், புதிய வாக்காளர்கள் இருக்கான். 2 பேரும் சேர்த்திங்கன்னா ஒரு 15% வரும். அவன் வந்து எதையுமே வாயை திறந்து சொல்ல மாட்டான், எந்த அரசியலையும் பேச மாட்டான். பொதுவெளியில் என்னை மாதிரி ஓட்டை போடுவான், திருப்பி உட்காந்து வேடிக்கை பார்ப்பான், நடக்கிற அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்குள்ளேயே புழுங்கி புரண்டு உருண்டு எந்திரிச்சு சிலர் வந்து சோசியல் மீடியாவில் எழுதுவான், சிலர் அதுவும் சொல்லாமல் வெந்ததை தின்னுட்டுன்னு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் திருப்பி இந்த எதிர்ப்பை எப்போ காட்டுவான்னா தேர்தலில் தான் காட்டுவான். அவன் அமைதியாக இருப்பான். அப்போ புதிய வாக்காளர்கள் வருவாங்க. அவங்க வரும்பொழுது, ஏன் சார் எவ்வளோ நாளைக்கு தான் சார் இந்த 2 கட்சியும் ஆண்டுக்கிட்டே இருக்கிறது, புதுசாக ஏதோ சொல்கிறாரு சார், நல்லா இருக்குது சார், இவருக்கு போடலாம் சார்மா. அவங்க தான் மக்கள் நீதி மையத்துக்கு 5% போடுறாங்க, அவங்க தான் நாம் தமிழர் 8% உருவாக்குறாங்க. எங்கேருந்து வர்றாங்க அவங்க? இதுக்குள்ளேருந்து தான் வர்றாங்க. அப்போது இந்த மக்கள் நீதிக்கு போட்ட 5%, நாம் தமிழருக்கு போட்ட 8%, இன்னும் நடுநிலையாக இருக்கிறவங்க, ஆல்ரெடி விஜய்கிட்ட இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்ந்து வாக்கு வாங்கணுன்னா நீங்கள் எல்லாத்துலேருந்து மாற்றாக இருந்தால் தானே சார் வாக்கு வாங்க முடியும். நான் நடுநிலையாக இருக்கேன்,
எனக்கு இதுவும் ஏற்கனவே கேட்டது மாதிரி இருக்குன்னா, எப்பா தெரிஞ்ச பிசாசை விட தெரியாத பிசாசை விட அது ஒரு பேய் பிசாசு அப்போதும்ட்டு போயிடுவாங்கல்ல நடுநிலையாளர்கள். அப்போது அந்த வாய்ப்பை நழுவ விடுறது யார்? இப்போ இவ்வளோ பெரிய ஊடக வெளிச்சம், இவ்வளவு பெரிய கட்சி தொடங்கின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைப்புச் செய்தி விஜய் தான். புரிஞ்சுக்க முடியும். அதில் ஏதாவது மறுக்க முடியுமா? இல்லை, அவர் பேசினா அவர் அதான் தலைப்புச் செய்தி. கட்சி தொடங்கின நாள்லேருந்து, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், கட்சி தொடங்கின நாள்லேருந்து வாக்கு எண்ணிக்கை முடிகிறது வரைக்கும், தேர்தல் நாள் வரைக்கும் ஸ்டார் பேட்ஸ்மேன் யாருன்னா விஜய் தான். இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்சா? அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். ஆனால் மேட்ச் முடிஞ்சு மே 4ஆம் தேதி வின்னர் யார்? பொறுத்து வந்து பார்க்கணும் அதை. அப்போது இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் யாருக்கு நஷ்டம்? கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஊடகம் 2.5 வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. தினம் நீங்கள் பேசு பொருளாக இருந்திருக்கீங்க, தினம் நீங்கள் விவாதத்தில் இருந்திருக்கீங்க. நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு ஒன்றியத்திலிருந்து இசட் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பு வருது. நீங்கள் கேட்காமலே எல்லாம் நடக்குது. கரூர் சாம்பியனுக்கு நீங்கள் கேட்காமலே ஒரு குழு, உண்மை கண்டறியும் குழு வந்து இறங்குது. அந்த குழு இதுக்கு வரமாட்டேன்ருச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு. அந்த குழு வேறு சில விஷயங்களுக்கெல்லாம் வராது. ஆனால் உங்களுக்கு வந்திருக்கு, எல்லாமே கிடைக்கிது பாருங்கள். நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கிது. அப்போ இவ்வளோ வாய்ப்புகளை இருந்து நழுவ விட்டால் அது யார் தப்பு? ஓகே. இன்னொரு விஷயம், இங்கே தமிழ்நாடு அரசியல் குறித்து பேசும்போது கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து மேனாள் வின் பண்ண போகிறது யார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறோம். கடைசி நேரத்தில் என்டிஏவோட கூட்டணி முடிவாகி கையெழுத்தான விதம், திமுக கூட்டணி முடிவாகி கையெழுத்தான விதம், இரண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சது. இவங்க வந்து 2 கட்சியிலையுமே அதிருப்தி இருந்திருக்கு, 2 கூட்டணியிலையுமே, மறுக்க முடியாது. ஆனால் இந்த அதிருப்தியை வந்து ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கையாளுற விதத்தை நான் பார்க்குறேன். எனக்கு அவர்களை வந்து எப்படி பார்க்குறேன்னா, அவர் ஒரு சரியான ஆளுமையாக பார்க்குறேன். இந்த இடத்துல 4 முனை போட்டியில் இருக்க 4 தலைவர்களையுமே நான் அப்படி தான் பார்க்குறேன். அதில் முதன்மையாக பார்க்குறது ஸ்டாலின் அவர்களை. ஏன் அப்படி பார்க்குறேன்னா, அவர் முதல் முறையாக கலைஞருடைய மறைவுக்கு பின்னால் செயல் தலைவராக தான், மன்னிக்கணும், தலைவராக பொறுப்பேற்கிறார். அப்போ தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டத்தில், செயற்குழு கூட்டம்னு நினைக்கிற, செயற்குழுவோ பொதுக்குழுவோ, என்னையே நீங்கள் கலைஞர் அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க, அவரை போல பேசுவேனா, அவரை போல திறமையாக உங்களையெல்லாம் கையாள முடியுமா, அவரை போல எல்லாம் செய்வேனான்னு தெரியும், ஆனால் என்னால் முடிஞ்சதை செய்வேன், நான் உழைப்பேன், நான் நிச்சயமாக அவரோடு என்னை ஒப்பிட்டாங்க, அந்த இடத்த என்னால் ஃபில் பண்ண முடியுமா, நிரப்ப முடியுமான்னு தெரியலை, ஆனால் நான் உழைப்பேன், நான் வேலை செய்வேன்னு சொன்னார். தன்னடக்கத்தோடு சொன்ன வார்த்தையா, தன்னம்பிக்கையை உள்ளே வச்சுக்கிட்டு சொன்ன வார்த்தையான்னு தெரியலை அந்த பேச்சு. ஆனால் செயல்பாட்டை பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்களே செய்ய முடியாததை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். 11 தேர்தல்களில் தொடர் வெற்றி. கிட்டத்தட்ட அதுக்கு பின்னாடி இருந்த அந்த கூட்டணியை இத்தனை ஆண்டு காலம் அப்படியே களைய விடாமல் வச்சுக்கிட்டே இருக்கார். இப்போ கடைசியாக கூட காங்கிரஸ் வந்து கட்சியை விட்டு விலகி தாவேகாவோட கூட்டணி போகும்போதுன்னு கூட அவர் முகத்தில் எந்த சலசலப்பும் இல்லை, சஞ்சலமும் இல்லை. கலைஞராவது பழம் நழுவி பாலில் விழுதுன்னார், இவர் எதுவுமே சொல்லலை. எது எங்கே நழுவி விழுகுதுன்னே சொல்லலை. அவரோட எந்த ரியாக்ஷனுமே இல்லை, ஆக்ஷன் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அமைதியாக ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார். கடந்த முறையிலிருந்து கூட்டணிக்கு உள்ள கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு சீட்டை குறைக்கிறாரு. அதுதான் சரியான மூவாங்க. நான் முடிச்சிடுறேன். அது சரியான மூவுன்னு நான் சொல்லலை, குறைச்சிடுறாரு. அது அதிருப்தியா? என்னை போன்றவர்களுக்கு அதிருப்தி தான், என்னை போன்றவர்களுக்கு அது அதிருப்தி தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீங்கள் எப்படி வந்து திமுகவுக்கும் என்டிஏவுக்கும் தான் போட்டின்னு சித்தரிக்கிறீங்களோ, அந்த சித்தரிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்டிஏவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய, அதாவது அதிமுக பின்னாடி பாஜக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ பாஜகவை எல்லா நேரம் முழுசாக எதிர்க்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட், எல்லா நேரம் முழுசாக எதிர்க்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். அவங்களுக்கு கூடுதல் எண்ணிக்கை கொடுக்கணும். பாஜகவோட கூட்டணி வச்சவங்களுக்கு கூடுதல் எண்ணிக்கை கொடுக்கக்கூடாது. தேமுதிகவுக்கா அந்த கட்சிக்கு தான் வச்சுங்க, அதுதான் வேற என்ன அந்த கட்சி வச்சுக்கிறது. அப்போ எல்லா காலகட்டத்திலும் எதிர்க்கிறவங்களுக்கு தானே கூடுதல் சீட்டு கொடுக்கணும். அது என்னுடைய ஆர்வம், என்னுடைய ஆசை, பார்வை, அதை நான் மறுக்கலை. ஆனால் அதுக்கு குறைச்சிருந்தும் கூட அவர்களை வந்து காங்கிரஸ் அந்த பக்கம் வந்து ஆட்சியில் காங்கிரஸ் ரொம்ப அதிகம் பேசிட்டாங்க இந்த தடவை. காங்கிரஸ் தலைமை பேசிச்சா இல்லையோ, காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநிலத்தில் இருந்தவங்க நிறைய திமுகவை விமர்சனம் பண்ணி தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அவங்கவுங்க ட்விட்டர்லாம் போட்டு நானே நிறைய பார்த்து நிறைய பேர்கிட்ட பேசினேன். நான் அதையெல்லாம் தாண்டி என்ன ராகுல் அமைதி காத்துட்டார்.
அது வந்து பேராபத்தாக நான் பார்க்குறேன் நான். இப்போ வரைக்கும் ஒரு வாழ்த்து ஏன்னா அந்த ஆபத்தை நான் ஏன் அப்படி பார்க்குறேன்னா, ராகுல் காந்தியை இந்த நாட்டில் யாருமே பிரதமர் வேட்பாளரை ஒத்துக்கிறாத காலகட்டத்தில் முதல் முறையாக பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தவர் மு க ஸ்டாலின் தான். நம்ம முதல்வர் தான் அறிவித்தார். மம்தா பானர்ஜி சொல்லலை, சந்திரபாபு நாயுடு சொல்லலை, அந்த பக்கம் இருந்த யாருமே சொல்லலை. யாருமே சொல்லாதப்ப முதல் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி முதல் முறையாக அறிவித்தது அவர் தான். காங்கிரஸே அப்போ சொல்லாமல் காங்கிரஸே சொல்லலை. அப்போ அந்த நன்றி கொஞ்சம் கூட அதுக்கு திருப்பி எப்படி செய்யணுன்றது ராகுல் இன்னும் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ராகுல் எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக நான் பார்த்தாலும் இந்த பண்புலெல்லாம் கொஞ்சம் இடர்பாடு இருக்குது. இதெல்லாம் சரி செய்யணும். அவர் வந்து நின்றுக்கணும். ஒருவேளை பிரச்சனையாக இருந்தால் கூட வந்து பேசியிருக்கணும். நீங்கள் கூப்பிட்டதுக்காக அவர் எந்த மாநில சட்டசபை தேர்தலுக்கு போயிருந்தார் பிரச்சாரத்துக்கு, அவர் கூட பீகாருக்கு போயிருந்தார். உங்களோட வந்து நின்றுருந்தார். உங்களோட எல்லா இடத்துலையும் நின்றுருந்தார். கர்நாடகாவில் நீ ஆட்சி அமைக்கும் போது உங்கள் கூட வந்து நிற்கிறார். எல்லா இடத்துலையும் உங்கள் பக்கத்தில் நிற்கும் போது ஒரு கட்சிக்குள்ளே ஒரு மாநிலத்துக்குள்ள தலைமை ஒரு பிரச்சனைனா நீங்களே வந்து பேசியிருக்கணும். ஏன் பேச மறுக்கிறீங்க? இப்போ காங்கிரஸுக்கு கடந்த முறையை விட அதிக சீட்டு, புதிதாக நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக கூட்டணிலேருந்து திடீர்னு வந்தவங்களுக்கு ஒரு 10 சீட்டு. அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் இந்த இடத்துல தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்குறேன். நான் அதாவது அதிருப்தியாக நீங்கள் காங்கிரஸ் போயிருன்னு சொல்லும்போது நீங்கள் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற இடத்துக்கு தான் தேமுதிக உள்ளே கொண்டு வரார். அவர் முதல் காய் நகர்த்துறார். அரசியல் சதுரங்கத்தில் அவர் அந்த காயை நகர்த்துறார். அந்த காய் வெற்றியாக நகர்த்தி முடித்த உடனேயே இப்போ காங்கிரஸை திருப்பி உள்ளே இழுக்கிறார். அப்போ 10 சீட்டு எக்ஸ்ட்ராவாக போயிருச்சு. இல்லை, இப்போ சதுரங்கம் நடத்துனது ஸ்டாலின் அவர்களா இல்லை பிரேமலதா அவர்களா இல்லை காங்கிரஸான்னு புரியல. ஏன்னா அவங்களுக்கு தான் அப்போ அதிக லாபமாக இருக்குது. கூட்டணியில் இருக்க மற்ற எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி, இன்னும் சொல்ல போனால் கமல்ஹாசன் அவர்கள் எனக்கு சீட்டே வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்துல நீங்கள் ஒன்று விரும்பணும். அதிருப்தி இருக்குமா? எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஆனால் யாராவது சொன்னாங்களா? நீங்கள் நானும் மட்டும் பேசக்கூடாது. திருமாவளவன் அவர்கள் ஓப்பனாக சொன்னார், சார் கமல்ஹாசன் அவர்கள் சீட்டு வேணான்னு சொன்னால் நம்ம விட்டுறக்கூடாது, கொடுக்கணும் சொன்னார் சார். அதுக்கு கமல்ஹாசன் பதில் சொன்னாரா? அது எப்படி சார் சொல்லுவாங்க கூட்டணியில்? அப்படின்னா ஒரு விஷயத்தை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற வேலையை அவர் மு க ஸ்டாலின் சிறப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறது வேற, வருத்தத்தோட அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்படி நீங்கள் வருத்தத்தோட இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் மீண்டும் ஒரு டீ பார்ட்டியை வைக்கிறார். நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் மீண்டும் ஒரு டீ பார்ட்டியை வச்சு சில மன வருத்தம் இருக்கும், சில இது இருக்கும், நான் சில சூழலில் எடுத்திருப்பேன், நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வேலை செய்வோன்றார். அதுக்கும் எல்லாரும் போகிறாங்க. அந்த டீ பார்ட்டிக்கும் யாரும் மறுக்கலை. அப்போ நம்ம இதுலேருந்து பார்த்துக்க வேண்டியது வேல்முருகன் மட்டும் வெளியே போயிட்டாரு கூட்டணியில இருந்து. ஓகே சார், அதுக்கு நம்ம காரணம் சொல்ல முடியாது. அவர் சீட்டு அதிகம் கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம போக வேண்டியது. ஒட்டுமொத்தமாக பார்க்க நான் சொல்கிறது, சீட்டு கொடுத்தவங்க யாரும் வந்து சீட்டை வாங்கிட்டு திருப்பி போகிறாங்க. அங்கேயும் திரும்ப போய் என்ன சொல்கிறாருன்னா, சில அதிருப்தி இருக்குது, சில கருத்து முரண்கள் இருக்குது, ஆனால் எனக்கு எது இப்போ முக்கியமாகப்படுது, ஒரு புதிய வரவு தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் நிற்கிறோம்னு சொல்கிறாரு. அப்போது இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கூட்டணிக்குள்ளே இவ்வளோ சலசலப்பு இருந்தாலும் வந்து மதிமுக போல கூட 3 சீட்டு உதயசூரியனில் நிற்க வைக்கிறாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குது, அதிமுகவில் நிற்க வைக்க வேண்டியதை, ரெட்டையிலையில் நிற்க வைக்க வேண்டியதை பூரா தாரவாத்து பாஜகவுக்கு கொடுத்து தாமரையில் நிற்க வைக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. இல்லை, அங்கே ஜனநாயகம் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. அது ஜனநாயகம்னு எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிற வேண்டியதுதான், ஏமாளித்தனம்னு எடுத்தாலும் எடுத்துக்கிற வேண்டியதுதான். அது மக்கள் தானே முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் வாக்கு யாருக்கு போட போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு மாதிரி மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். உங்களுடைய பார்வையில் இந்த 4 முனை போட்டியில் இப்போ இருக்க சூழலில் யார் வெற்றி பெற வாய்ப்பாக இருக்குது, எப்படியான யாருக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் என்ன உங்களுடைய கருத்து? நான் ஒரே நிலைப்பாடு, நிறைவு கருத்தாகவும் அதை சொல்லி, நான் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கேன். என்னுடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டு அரசியலில் எனக்கு இங்கே ஏற்கனவே இருந்த 2 திராவிட கட்சிகள் நான் வாக்களிச்சிருக்கேன். 2 திராவிட கட்சிக்கு நான் வாக்களிச்சிருக்கேன். நாம் தமிழருக்கும் வாக்களிச்சிருக்கேன். புதிதாக வந்த தமிழ் தேசிய கட்சிக்கும் வாக்களிச்சிருக்கேன். புதியதாக இந்த களத்தில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவையும் நான் ஆதரிச்சிருக்கேன். அப்போ 4 பேருமே இந்த மண்ணுக்கு தேவைன்னு நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த மண்ணுக்கு கொஞ்சமும் ஒட்டாத இன்னொரு கட்சியின் வருகையை நான் விரும்பலை. அப்போ நான் எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். என்னோடய எதிரியை டிக்ளேர் பண்ணிட்டேன். எதிரியை டிக்ளேர் பண்ணும்போது எதிரி கூட இருக்கவங்களையும் நான் சேர்க்க முடியாது இல்லையா? இது எதிரி. ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் அந்த எதிரியோடு யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன். கரெக்டாக? எஸ். அப்போ நான் தெளிவாக இருக்கேன். எஸ். அப்போ நான் யாருக்கு வாக்களிப்பேன்? அந்த எதிரியை மீதி இருக்க 3 பேரும் எதிரியாக தானே பார்க்குறாங்க. யார் 3 பேரும்? 4 முனை போட்டியில் ஒருத்தர் எதிரி, மீதி 3 பேர் இருக்காங்கல்ல. இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, ஒரு வாரில் யார் அதிக படைபலத்தோடு நிற்கிறாங்களோ அவங்க பக்கம் நின்று
அந்த பக்கம் ஒரு பெரிய படை இருக்குது, இந்த பக்கம் ஒரு படை இருக்குது, நடுவில் சிறு சிறு படையாக இருந்தால் எந்த பக்கம் நிற்பீங்க நீங்கள்? எது சிறுபடைன்னு தெரியாதுல்ல, நிற்கிற மக்கள் தான் பெரும்படை. அந்த மக்கள் மக்கள் தான், அந்த மக்களுக்கு தெரியும் சார் எது பெரும்படைன்னு. இப்போது ஆதவர்ஜனா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 26 கட்சி ஒன்று சேர்ந்து வந்துருக்கீங்க, நாங்கள் தனியாக வந்திருக்கோன்றாரு. அது கேட்கும்போது ரொம்ப லாஜிக்காக இருக்குது, கேட்கும்போது ரொம்ப லாஜிக்காக இருக்கும். நீங்கள் சொல்லும்போது ஆமாம் 26 பேர் சேர்ந்து இவரை ஒருத்தரை எதுக்குறாங்க அப்படி பார்க்கக்கூடாது. 26 வெவ்வேறு கட்சிகள், 26 வெவ்வேறு கருத்துக்கள். கம்யூனிஸ்ட் கருத்து திமுக கருத்து கிடையாது, விசிக கருத்து காங்கிரஸ் கருத்து கிடையாது, முஸ்லீம் லீக்குடைய கருத்து திமுக கருத்து திமுக கருத்து கிடையாது. இவங்களுடைய இலக்கு வேற, இவங்க இலக்கு வேற, இவங்க இலக்கு வேற. ஆனால் இத்தனை இலக்குகளை வேற வேற இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு புள்ளியில் இணைகிறாங்கன்னா எந்த புள்ளி? பாஜக எதிர்ப்பு. அவ்வளோதான். அப்போ பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில் தான் 26 பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணுமே தவிர 26 கூட்டணின்னு பார்க்கக்கூடாது. 26 கட்சி சேர்ந்து ஒரு இடம்னு இவ்வளவு பேரும் ஒரு புள்ளியில் இணைகிறாங்கன்னா அந்த தலைமை பண்பை நம்ம ஏற்கணுமா இல்லையா? அப்போது நான் எங்கே நிற்பேன் அப்படின்னா பாஜக எதிர்ப்பில் தான் நிற்பேன். யார் பாஜகவை வலுவாக எதிர்க்கிறார்களோ, யார் களத்தில் பாஜகவை வலுவாக எதிர்க்கிறார்களோ அவங்களுக்கு நான் வாக்களிப்பேன். நீங்கள் சொன்னது போல் ஒன்றிய அரசு பாஜகவை களத்தில் தாவேக்கா எதிர்த்தா வாக்களிச்சுட்டு போகிறோம். எதிர்த்தாங்களா நீங்கள் இது வரைக்கும் சொல்லிட்டீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். நான் கட்சி தொடங்குற அன்னைக்கு விக்கிரவாண்டியில் நான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி பேச தினம்னு சொல்லணும் சார். நீங்கள் போர்க்களம் சார், இது தேர்தல் களம் என்பது போர்க்களம். சண்டைக்கு ரோட்டுக்கு வந்துட்டீங்க, நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே உங்ககிட்ட அப்படின்னு நான் சொல்லுவீங்க. ஓகே, இன்றைக்கும் சொல்லணும்ல. இப்போ நீங்கள் மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் முன்னாடி கேட்ட அதே கேள்வியை வச்சுப்போம். ஐயா நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்தில் வாக்கு சேகரிக்க போவார். திருப்பரங்குன்ற பிரச்சனையை பேசுவாரா பேச மாட்டாரா? விஜய் அவர்கள் இங்கே வாக்கு சேகரிக்க போனால் பேசுவாரா பேச மாட்டாரா? பேசணும். என்ன பாஜக பேசுது, திமுக பேசுதுல்ல. அப்போ நீங்கள் பேசணும்ல. அந்த இடத்துல போய் இல்லை இது ரொம்ப சென்சிட்டிவானது, அதனால் இதை நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் வேட்பாளர் ஓட்டு மட்டும் போடுங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன் மக்கள் அங்கே 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, அது வேற ஒருத்தர் வெளியூர்காரன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கும்போது உங்கள் பிரச்சனைக்கு நான் இருக்கேன், எந்த வெளியூர்காரன் இங்கே உள்ளே வர முடியாது, இந்த மண் 2 சமூகத்துக்கு சொந்தமான மண் தான் அப்படின்னு பேசணும்ல சார். அப்போ பேசினா தான் நம்ம வாக்கு போட்டுருவோம்ல. அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க யார் வலுவாக எதிர்க்கிறாங்க. ஓகே, என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 4ஆம் தேதி மீண்டும் நம்ம கூட பேசலாம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் தமிழ்நாடு அரசியல் குறித்த விரிவான உங்கள் பார்வையும் தெரியப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. நன்றி.